இந்த இரண்டாவது அதிகரணத்துக்கு திருவடிப்பேற்று அதிகரணம் என்று பெயர். திருவடிப்பேற்று அதிகரணம். இதை அயரா அன்பினில் அரண்கழல் செலுமே என்று அதை காட்டுகிறார். அது என்ன அயரா அன்பு என்றால், அயர்ந்த அன்பு அப்படின்னு, அயறுதல்னா டயர்ட் ஆகிடுறது அல்லது முயற்சியை கைவிட்டு விடுறதுன்னு அர்த்தம். அதை கேப். ஆமாம், கேப். அன்பு செலுத்தும் பொழுது இடையிடையே இடையரா பேரன்பும் மழைவாரும் இணைவழியும் அப்பர் சாமியை பற்றி வர்ணிக்கிறாங்க. பழவாரத்தின் படையரா திருக்கரமோ சிவவேட புலிவழகும் கடையரா பெருந்துறவும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சோ. அப்புறம் வாகீச பெருந்தகைதான் ஞானப்பாடல் துடையரா செவ்வாயும் சிவேட புலிவழகும்னு சொல்லி அப்புறம் சாமியோட வர்ணிப்பு சொல்றார். அப்போ இடையறாத அன்பு, அதான் அயர் இமைப்பொழுதும். அது நம்ம வர்ணிக்கிறோம். ஆனால் நமக்கு நம்முடைய அன்புங்கிறது இடையில சுவாமி கிட்ட விட்டுறக்கூடாது. சுவாமி மேலே முழு நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இதுக்கு தான் சைவ சித்தாந்த அறிவு மூலமாக சுவாமி மீது அன்பு வைக்கிறது. சுவாமி மீது எல்லாரும் அன்பு வச்சிருக்கிறோம். இப்போ சித்தாந்தம் சித்தாந்த விஷயங்கள் புரிந்து கொள்ளாமல், சிவஞான போத விஷயம் தெரிந்து கொள்ளாமல் பெருமான் மீது அன்பு வைத்தவர்கள் இருக்கிறார்கள். சித்தாந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு சுவாமி மீது அன்பு வைத்தவர்கள் இருக்கிறார்கள். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இதுதான் இந்த அயரா அன்புங்கிறது. அதான் சொல்லுகிறார். இந்த அயரா அன்பை பற்றி பேசும் பொழுது சிவஞான சித்தியாரில் இந்த 11ஆம் சூத்திரத்தில் முன்னூத்தி 10வது பாட்டு, 228வது பக்கம் அந்த புத்தகத்தில் சுபக்கத்தில் 310வது பாட்டு, காயம் ஒழிந்தால்னு சொல்லக்கூடிய பாட்டு. எடுத்தாச்சா? காயம் ஒழிந்தால் சுத்தனாகி ஆன்மா காட்ட கண்டிடும் தன்மை உடைய கண்ணுக்கு ஏயும் உயிர் காட்டி கண்டிடுமா போல ஈசன் உயிர்க்கு காட்டி கண்டிடுவன் இத்தை ஆயும் அறிவு உடையனாய் அன்பு செய்ய அந்நிலைமை இந்நிலையில் அடைந்த முறையாலே மாயமலாம் நீங்கி அரண்மலர் அடிக்கீழ் இருப்பன் மாறாத சிவானுபவம் அறிவிக்கொண்டே. இதுதான் நமக்கு இந்த அயரா அன்பின் அரண்கழல் சேருமேன்னு சொல்லக்கூடிய 14ஆம் சூத்திரத்துக்குரிய நூற்பா, இந்த சித்தியார் நூற்பா. நம்ம இந்த 11ஆம் சூத்திரமா படிச்சோம் இல்லையா, காணும் கண்ணுக்கு காட்டும் குளம்போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கழல் செலுமே, அந்த உதாரண அந்த சூத்திரத்துக்கு அருணந்தி பெருமானார் பேசி எடுத்துக்கொண்ட நூற்பா இந்த 310வது பாட்டு தான். இதில் மதெல்லாம் பேசிட்டோம் நம்ம. காயமொழிந்தால் சுத்தனாகி ஆன்மா காட்ட கண்டிடும் தன்மை உடைய கண்ணுக்கு ஏயும் உயிர் கண்டு காட்டி கண்டிடுமா போல ஈசன் உயிருக்கு காட்டி கண்டிடுவன். இதுதான் சாமி நமக்கு காண உபகாரம் செய்கிறாருங்கிறது. இத்தை இப்படி சாமி நமக்கு காண காட்டி கண்டு காட்டக்கூடியதை ஆயும் அறிவு உடையனாய் அப்படின்னார். அதை தான் அயரா அன்பு அப்படிங்கிறதுக்கு ஆயும் அறிவு உடையனாய் அன்பு செய்யன்னார். அப்போ அயரா என்கின்ற வார்த்தைக்கு ஈக்குவலா இவர் என்ன போடுறார்? ஆயும் அறிவு உடையனாய் என்று போட்டிருக்கார். விளக்கம் போடுறீங்களா? அதென்ன ஆயக்கூடிய அறிவு அப்படின்னா ஆராய்ச்சி அறிவு தான். ஆராய்ச்சி அறிவு. ஆராய்ச்சி அறிவுங்கிறது என்னது? சைவ சித்தாந்த அறிவு. சைவ சித்தாந்த அறிவு. ஆய்வார் பதிவு சுபாசம் அப்படின்னு சொல்லுகிறாரு. காய்வார் மலத்தைன்னு நமக்கு நம்முடைய பண்டார சாத்திரம் சொல்லுகிறது. ஆய்வார் பதிவு சுபாசம்னார். அதனால இப்போ ஆயும் அறிவு உடையனாய் என்பதற்கு என்ன விளக்கம் சொல்லுகிறார் அப்படின்னா, ஆயும் அறிதல் அறிவுனா, அறிவு என்பது நமக்கு யார் மூலமாக ஏற்படுகிறது? ஆய்ந்து அறியக்கூடிய அறிவு. பெருமான் முதல்ல இருக்கிறார் என்பதை அறிவதற்கு யார் அறிவு கொடுக்கிறார் நமக்கு? இதை பற்றி தான் இதில் முழுக்க முழுக்க நம்ம பேசியிருக்கிறோம். அதுக்கு முன்பாக நம்ம இதை பற்றி நம்ம தனியாக விளக்க சொல்றதுக்கு முன்னாடி இந்த சூத்திரத்தில் உள்ள இருக்கக்கூடிய இந்த அதிகரணத்துக்குள்ளேயே மேற்கோள் ஏது இதை பற்றி நம்ம பார்த்துட்டு வருவோம். அப்போ அதுக்கான விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும். இப்போ முதல்ல இந்த மேற்கோள், இந்த சூத்திரத்துக்கு இந்த அதிகரணத்துக்குரிய மேற்கோள் என்ன? இனி பத்தியினால் மறவாது ஏத்த அவனது சீபாதத்தை அணையும் என்றது என்று சொல்றார். விளக்கம் புரியுதுங்களா? அப்போ இவர் என்ன சொன்னார்? அயரா அன்புன்னார். அயரா அன்புக்கு இதிலே உள்ள மேற்கோள் என்ன விளக்கம் சொல்லியிருக்கு?
மறவாது ஏத்த அன்புனர். மறவாது யானமைத்த மனக்கோயில் அப்படின்னு பெரிய புராணம் இல்லையா. மறவாமை, பெருமானை முதல்ல சாமியை நினைக்கிறது, அன்பு செய்யறதுங்கிறது என்னது? ஒரு பொழுதும் அவரை மனசுல நினைக்காம விட்டுறது கிடையாது, எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கிறது. எல்லா நேரத்திலையும் பெருமானை நாம் நினைத்து கொண்டே இருப்பது தான் என்னது? மறவாமை என்று பொருள். அப்படி மறவாமை இருக்கும் பொழுது அவருக்கு என்ன ஆகிடும்? நமக்கு இப்போ அதுக்கு சன்னதியாகவே ஆகிவிடும், சாமிக்கு அது கோயிலாக நிற்கும் என்று சொல்லுகிறார். அப்போ இனி பத்தியினால் மறவாது ஏத்த, அதான் அயரா அன்பு. இங்கே அவனது சீபாதத்தை அணையும் என்ற, சீபாதம் என்பது அன்பினாலே விளையும் இன்பத்தில் தோய்தல். சுவாமி மீது அன்பு வச்சிருக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய இன்பமாகிய திருவடி பேற்றிலே நாம் அடைவது தான் சீபாதம் என்று சொல்கிறது. சீபாதன பெருமானுடைய திருவடி, அதை அடைவதுன்னு அர்த்தம். சீபாதம் என்பது பரமுத்தின்னு அர்த்தம், இந்த பரமுத்தியில சேர்வது. அப்போ நம்ம பெருமானுடைய திருவடியில் சென்று நம்மை சேர்ப்பது என்னது? அப்போ அன்பு, அயராத அன்பு தான் இல்லையா. அப்போ அந்த அயராத அன்புங்கிறது என்ன, அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, அவன் அந்நியமின்றி செய்வோர் செய்தி பயன் விளைவித்து நிற்றலால். அவர் வெளியாளாக தனியாக இல்லாம உடனாவே இருந்து கொண்டு செய்வார் அனைவருக்கும் என்ன பண்றாரு? பயனை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதான் சொல்லுகிறார். அது என்ன அர்த்தம்னா, இப்போ ஐயா கேட்டாங்களா அந்த கேள்விதான். முத்திநிலைய சாமி இறைவனை சென்று உயிர் அணைந்தது அப்படின்னா முன்னாடி கூடாம இருந்து இடையில திரும்பி கூடுனதுன்னு அர்த்தம் ஆகுது இல்லையா. அது உள்ளபடியே அது அர்த்தம் இல்லை. ஆல்ரெடி இவர் முன்னாடியிலேருந்து எங்கே தான் இருக்காரு? உயிரில் தான் இடம் கொண்டு நிற்கிறார். இவர் அனாதி கேவல நிலையிலையும் சுவாமியோடைய தொடர்பட்டு தான் உயிர் நிற்குது. ஆனால் உயிர் தான் அறிந்து கொள்ளாமல் இருந்தது. இப்போ பெத்த நிலையிலும் சாமியோட தொடர்பட்டு நிற்குது, உயிர் தான் அறிந்து கொள்ளாமல் இருக்குது. இப்போ சுத்த நிலையில தான் சாமியோட தொடர்பட்டு நிற்பதை உயிர் தெரிந்து கொள்ளுகிறது. விளக்கம் புரியுதுங்களா? அப்போ இதுவரைக்கும் உடனா இருந்த சுவாமி நமக்கு உபகரித்திருக்கிறாரே, அதுதான் தொடக்கத்தில் சூத்திர விளக்கம் சொன்னேன். நமக்கு இவ்வளோ நாளாக உபகரித்திருந்த சுவாமி நம்ம அறியாமல் இருந்து விட்டோமே என்கின்றதுனால ஏற்படக்கூடிய அன்பு, அந்த அன்பினாலே இன்புறுவது, அதனாலே பெருமானுடைய திருவடியை அனுபவிப்பது, அதான் என்னது? சுவாமியுடைய திருவடி அடைவது. அந்நியம் இன்றி அப்படின்னு அதனால தான் சொல்லியிருக்கிறார் அந்த மேற்கோள் விளக்கு, ஏது விளக்கத்தில். அந்நியம் அப்படின்னா அவர் தொடக்க காலத்திலேருந்து நம்மகிட்ட வேறாவே ஒரு காலத்திலையும் இல்லையா. இப்போ நாம தான் அவர் அறிந்து கொள்ள, கூடவே இருந்தாலும் அவர் தெரிந்து கொள்ளாமல் இருந்தது யாரு தான்? நாம தான். அதனால அப்பையிலேருந்து அவர் என்னவா இல்லை, நம்மகிட்ட இருந்து அந்நியமாகவே இல்லை. அதனால் புதுசாக ஒன்றும் அவர்கிட்ட நம்ம போய் சேரவில்லை. ஆல்ரெடி நம்ம இருந்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம்? மேலே உள்ள தோலை மட்டும், அதான் ஆணவ படலம் அப்படின்னாரு இந்த கந்தர்கலியன் பாவல் நம்முடைய குமரகுருபுர சுவாமி. ஆணவ படலம் உரிப்பித்துனார். கண்ணு ஆல்ரெடி பார்வை உரியதாக இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்காரு? படலத்தை உரிச்சிருக்கிறாங்க இல்லையா. படலம் என்கான மறைப்பித்தாயினார் சுந்தரமூர் சுவாமி. பிழையுள்ள என்ன பொறித்திருவர் என்றடி என் பிழைத்த கால் அப்படின்னு படலம் என்கண் பறைப்பித்தாய் பிழை வெறு வரிகாதா கோயிலுளாயோ என்று பாடுகிறார். அதனால அப்போ சுவாமி எப்பவும் என்ன பண்ணுறதில்ல, அவரும் சேர்றதில்லை, நாமளும் சென்று சாமியை போய் அடைவதில்லை. ரெண்டு பேரும் அப்போலேருந்து என்னவா தான் இருக்கும், ஒரே இடத்துல தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இடையில இருக்கிற தடையை மட்டும் தான் என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம கண்டறிந்து விளக்கி கொள்ளுகிறோம். இதுதான் அதுக்குள்ள விஷயம். அதுக்கு ஒரு பாட்டு, அற்புதமான பாட்டு, உண்மை விளக்கம் பாட்டு ஒன்று இருக்குது. என்ன பாட்டுனா, சென்று இவன்தான் ஒன்றின் சிவபூரணம் சிதையும். இது உண்மை விளக்கம் பாட்டு. உண்மை விளக்கம் பாட்டு எடுத்துங்க இருந்ததுன்னா பாரு. நாற்பத்தெட்டாவது பாட்டு உண்மை விளக்கத்தில், சென்று இவன்தான் ஒன்றில் சிவபூரணம் சிதையும், அன்று அவன்தான் ஒன்றும் எனில் அந்நியமாம், இன்று இரண்டும் அற்ற நிலை ஏது எண்ணில் ஆதித்தன் அந்தன் விழி குற்றமரன் என்றது போல் கொள் என்று சொல்கிறார். இவன் போய் சாமி கிட்ட சேர்ந்தார் அப்படின்னு சொன்னா, முன்னாடி சாமி கிட்ட இல்லாதவர் திடீர்னு போய் சேர்ந்த மாதிரி ஆயிடும். அப்போ இவன் முன்னாடி இல்லாத இருந்தார்னு சொன்னால் சிவபெருமானுடைய பூரணத்துவம், எல்லாவற்றுக்கும் சாமி அடக்கி கொண்டு இருக்கிறார், வியாபகமாக இருக்கிறாருங்க தன்மை கெட்டுப்போகும். விளக்கம் புரியுதுங்களா? சிவபூரணம் சிதையுங்கிறார். உயிர் போய் சாமி அடைந்தது அப்படின்னு சொன்னால், முன்னாடி சேர்ந்து இல்லாமல் சாமிகிட்டேருந்து விலகி இருந்த ஒரு பொருள் திரும்ப போய் சேர்ந்ததுன்னு ஆகுது. அப்போ விலகி இருந்ததுன்னா பெருமானுடைய வியாபகத்திலேருந்து விலகி இருந்ததுன்னு அர்த்தமாயிடும். பெருமானுடைய வியாபகத்தை விட்டு வெளியில் போனால் ஒன்று கூட கிடையாது, அப்படி ஒரு விஷயமே கிடையாது நமக்கு, எல்லாமே அவர் தான். அப்போ சிவபூரணம் சிதையும்னார். பூரணம்னா என்ன? முழுமை, நிறைவு இல்லையா? அப்போ ஒன்றில் சிவபூரணம் சிதையும். அன்று அவன்தான் ஒன்றுமெனில் அந்நியமாம்,
சாமி வந்து உயிரோட சேர்ந்துக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் அந்நியத்தன்மை ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அப்போ அவங்க அப்பயும் ரெண்டு தனித்தனியாக இருந்து சேர்ந்ததுன்னு ஆகிடும். அப்போது இன்று இரண்டும் அற்ற நிலை ஏது எண்ணில், அப்போ ரெண்டு பேரும் இல்லாத ஒரு தன்மையானது எப்படின்னாக்க ஆதித்தன் அந்தன் விழி குற்றமரன் என்றது போல். ஆல்ரெடி இப்போ கண்ணுக்கு காட்டக்கூடிய பார்வை திறன் இருக்குது, அது சூரிய வெளிச்சத்தினாலே நாம் காணுகிறோம். உயிருக்கு டிஃபால்ட்டாக காணக்கூடிய தன்மை இருக்குது. இப்போது அதை வந்து ஆனால் அதை கண்ணு சூரியன் காமிக்குது. இப்போ ஒருத்தர் கண்ணு குற்றமாக இருக்குது, கண்ணில் ஒரு நோய் இருக்குது, அந்த கண்ணில் உள்ள நோய் வந்து சூரிய வெளிப்பட்டால் தான் தீரும் அப்படின்னு உதாரணத்துக்கு வச்சிங்க நீங்கள். இப்போ விளங்க போடுதுங்களா? அப்போது சூரியன் என்னென்ன பண்ணுறாரு? அப்போது சூரிய ஒளி பட்ட மாத்திரத்தில் உயிருக்கு அந்த கண்ணுக்கு பார்வையும் விளங்குது, அதே சமயத்தில் சூரிய ஒளி மூலமாக பார்வைக்கு காட்சியும் கிடைக்கும், கண்ணுக்கு காட்சியும் கிடைக்குமா கிடைக்காத? நமக்கு கண்ணுக்கு பார்வை இருக்கே, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நான் இன்கேஸ் வெரி குட், நல்ல நல்ல அந்தன் விழி, ரைட். அப்போது மாலை கண்ணு அவங்களுக்கு தெரியாது, சூரியன் வரும்பொழுது தான் அவங்களுக்கு கண்ணு தெரியும். இப்போ எதுவும் சொல்ல வரேன், உயிருக்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒரு தப்பு இருக்கு இல்லையா, குறை இருக்கு இல்லையா, அது நீக்கிறது சாமி தானே. இப்போ நம்ம இந்த உதாரணத்தின்படி உயிருக்கு அறிவு இருக்குது, அதனால் அது வந்து சாமி காணும். கண்ணுக்கு பார்வை இருக்குது, சூரிய வெளிச்சத்தில் தெரியும்னு சொல்லியாச்சு. இதுதான் நம்ம இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இன்னொரு உதாரணம் இங்கே சொல்கிறார். ஒருவேளை கண்ணுக்கு பார்வையும் இல்லாமல் இருந்து அந்த பார்வை நிவர்த்தியையும் சூரியனே பண்ணி சூரிய ஒளி மூலமாக காட்சியை நிகழ்த்தினா எப்படியோ அது மாதிரி தான் முக்தி அப்படிங்கிறார். ஏன்னா பார்வை நிவர்த்திங்கிறது தான் ஆணவமல நீக்கம். சாமி நமக்கு ஆணவமலத்தையும் நீக்கி தன்னுடைய திருவருளால் தன்னையும் காண்பிக்கிறார் இல்லையா. அப்போது நமக்கு இடையில இருக்கக்கூடிய படலத்தை, ஆணவ படலத்தை நிற்கிறது யார்? சாமி. அப்போ தன்னை காட்டுறது அவர், கண்டு காட்டுவதும் அவர் தான். எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. இடையில இருக்கக்கூடிய ஒரே சின்ன காம்பவுண்ட் வால் மட்டும் என்ன ஆகுதுப்பா, இல்லாமல் போயிடுது. சரிதானே? இப்போ அவரும் சுத்தமாக இல்லாமல் போகல, அவர் இருந்துட்டு தான் இருக்கார். இப்போ அதில் அவர் மட்டும் அந்த பக்குவான்மா மட்டும் என்ன ஆகிறாரு, ஆணவத்திலிருந்து தன்னை வேறுபடுத்தி கொண்டு பெருமான் இடத்தில் சென்று அடைந்து கொண்டிருக்கிறார், பார்க்கிறார் இல்லையா. அதனால எதுக்கு சொல்ல வந்தாங்க, இவர் போய் சேர்ந்தாருனாலும் அங்கே பூரணத்துவம் போயிடும், அவர் வந்து சேர்றதுனால அந்நியம் ஆகிடும். அதனால் அதுதான் இந்த விளக்க பாட்டு. இதுதான் இந்த ஏது, இந்த இரண்டாம் அதிகரணத்துக்குரிய ஏதுல அவன் அந்நியமின்றி செய்வோர் செய்தி பையன் விளைத்து நட்டலா என்பதற்கான விளக்கம் அதுதான். இந்த மேற்கொள்ள இனி பத்தியினால் மறவாது ஏத்த அவனு சீபாதத்தை அணையும்னு சொன்னார் இல்லையா. அப்போ அந்த மறவாது ஏத்த அதை தான் அயரா அன்பின் அரண்கழல் அப்படின்னாரு. அதுக்கு வழிநூலாசிரியர் என்ன சொன்னார்? ஆயும் அறிவு உடையனாய் அன்பு செய்யினார் இல்லையா. அது என்ன ஆயும் அறிவு? சித்தியாராசிரியர் சொல்லியிருக்காரு இல்லையா, ஆயும் அறிவுன்னு. அது என்ன ஆயும் அறிவு அப்படின்னாக்க நிட்டை கூடல் அப்படின்னு அர்த்தம். ஆய்ந்து அறிதல் அப்படின்னா முதல்ல கேட்டு தெளிந்து அப்புறம் பெருமான் இடத்தை சொல்வது. முதல்ல பெருமானே யாருன்னே தெரியாது, பெருமானுடைய தன்மை என்னன்னே தெரியாது, பெருமான் நம்முடைய உபகரிக்கிறார் எப்படி உபகரிக்கிறாருன்னே தெரியாது. ஆனால் பெருமான் எனக்கு பிடிக்கும், பெருமான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அது என்ன இல்லை, அது ஆய்ந்து அறிவோடு கூடிய அன்பு இல்லை இல்லையா. சிவருமான் யாரு, நான் யாரு. ஏன்னா சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நம்ம ஃபேஸ்புக்கில் அன்பர்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன் பேரே சொல்கிறேன், ஐயா வான்கடந்தான்னு ஒரு ஐயா நீங்கள் பார்த்து ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க. அவர் ஃபேஸ்புக்கில் அவர் முழுக்க அவருடைய பதிவுகள் முழுக்க பாருங்கள் சிவாத்வீத கருத்துக்கள் தான் அதில் இருக்கும். நம்ம எதை பேசினாலும் ஒத்துக்க மாட்டார் அவர். முழுக்க அவர் வந்து பேசுகிறதே அது பேசுறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம போய் வாதமெல்லாம் பண்ணுறதில்ல. அதில் அவருக்கு எல்லாமே சாமி தான், எல்லாமே சாமி தான், எதுவுமே சாமியை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுறோம், சிவாத்வீத சைவம்னு சொல்லுவோம். ஆமாம், சிவாத்வீத சைவம்னு சொல்லுகிறார்கள். இப்போ சுவாமி எல்லாமே சாமி தான். இப்போ அவருக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருந்துச்சு, அது அடுத்தவங்களுக்கு இருக்காது இல்லையா. அப்போ அவர்களுக்கு வினைனா என்ன, ஆணவம்னா என்ன, கண்மம் எல்லாத்தையும் நம்ம விளக்கி தான் சுவாமி பற்றி பேச வேண்டியிருக்குது. அப்போது முதல்ல நமக்கு நிட்டை என்பது தான் அந்த சீபாதம் அடைவது, நிட்டை கூடல். இதை தானே சொல்கிறாங்க, கற்றல், கேட்டல், தெளிதல், நிட்டை கூடல். நிட்டை கூடலில் ரெண்டு நிட்டை நம்ம சொல்லுவோம், உபாய நிட்டை, உண்மை நிட்டைன்னு இல்லையா. உபாய நிட்டை, உண்மை நிட்டை தானே. உபாயம் உண்மைன்னு சொல்லுவார்கள். இதில் உபாயம்னா என்னன்னாக்க மலை தாக்கத்தினாலே அப்பப்போ கொஞ்சம் விலகி போயிட்டு வர்றது, பிராரத்த கர்மாவோட கொஞ்சம் சம்மந்தப்பட்டு வந்தாலும் கூட சாமி தொடர்பு கூடவே இருக்கிறது, தான் உபாய நிட்டைன்னு பேர். எதுக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, சாமியோட திருவடியிலே இருப்பாங்க, அதுதான் உண்மை நிட்டைன்னு பேர். அதுக்கு நீங்காத நிற்றல் அல்லது நிறுவிகற்ப நிட்டை அப்படின்னு பேர். இந்த உபாய நிட்டைக்கு சகவிகற்ப நிட்டைன்னு பேர்.
இது நெட்டை கூடுதல். இந்த நெட்டை கூடுதல் எப்படி நமக்கு இங்கே நடக்குது? அதான் அந்த ஆய்ந்த அறியும் அன்பு, அதுக்காக பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நமக்கு 8ஆம் சூத்திரம் பாருங்க. 8ஆம் சூத்திரம் பாருங்க, சித்தியார்ல சிவஞான போதத்தில். எட்டாம் சூத்திரம் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்கழல் செலுமேன்னார். இது 8ஆம் சூத்திரத்தில் யார் வந்திருக்காங்க? குருநாதர் வந்துட்டார். குருநாதர் வந்தால் என்ன செய்வார்? நமக்கு என்ன சொல்லி கொடுப்பார்? அவர் அறிவிப்பார். குருநாதர் தான் அறிவிப்பார். அறிவித்தா நாம் என்ன பண்ணுவோம்? அறிவோமோ, கேட்போம். அப்போ 8ஆம் சூத்திரத்தில் என்ன சொல்லப்பட்டது? கேட்டலை பற்றி பேசப்பட்டிருக்கு. விளக்கம் புரியுதுங்களா? 8ஆம் சூத்திரத்தில் கேட்டலை பற்றி பேசியாச்சு. இப்போ அதான் சொல்லுகிறார். அடுத்தது 10ஆம் சூத்திரத்தில் பாருங்க. 10ஆம் சூத்திரம் சென்ற சூத்திரத்தில் அவனே தானே ஆகிய அன்னறி ஏகனாகி இறைவனி நிற்கையினர். எல்லாமே அவர் தான், அவராகவே ஆனது. இதுக்கான அந்த அதிகரணத்தை பாருங்க. நாமல்ல இந்திரியம் நம் வழியினல்ல, வழி நாமல்ல நாமும் அரணுடைமை ஆம் அப்படின்னு இருக்காதுக்கு. நான் யாரு அப்படிங்கிற 2ஆம் அதிகரணத்தை விளக்கம் சொல்லுகிறார் 10ஆம் சூத்திரத்தில். நாம் அல்ல இந்திரியம், நம் வழியினல்ல, வழி நாம் அல்ல நாமும் அரணுடைமை. நாம் யாருங்கிறத இப்போ தெளிந்து வச்சுட்டு இருக்கிறோம். 8ஆம் சூத்திரத்தில் குருநார் வந்து உணர்த்தினார், அதை கற்றோம், கேட்டோம். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் அப்படின்னாரு ஞானசம்பந்த பெருமானார். கற்றது குருநாதர் இடத்து, கேட்டது குருநாதர் இடத்து, ரெண்டும் ஒன்று தான். கேட்டலை அடுத்து என்ன பண்ணணும்? தெளியணும், யோசிக்கணும். அப்போ தெளிஞ்சு என்ன பண்ணுது உயிர்? நான் இந்திரியம் அல்ல, இந்திரிய வழியில் நிற்கிறது நான் கிடையாது, வழி இந்திரியம் என் வழியில் நிற்காது. நான் யார்? அரணுக்கு அடிமை, உடைமை பொருள் அப்படிங்கிறத தெரிந்து வச்சிருக்கோம். இதுதான் தெளிதல். இப்போ கற்றல், கேட்டல், தெரிதல், அடுத்து என்னதப்போ? நெட்டை கூடல். இந்த நெட்டை கூடல் தான் இதில் அயரா அன்பின் அரண்கடல் சேருமேன்னு சொல்லி இந்த 10ஆம் சூத்திரம். அது 9ஆம் சூத்திரம், அது நமக்கு 8ஆம் சூத்திரத்தோட தொடர்ச்சி தான் 9ஆம் சூத்திரம். 10ஆம் சூத்திரத்தில் தான் நாம் யாருங்கிற தெளிவு வந்திருக்கு. அதனால் 11ஆம் சூத்திரத்தில் மறவாது நெட்டை கூடுதல், மறவாது என்பது தான் நெட்டை கூடுதலை பற்றி பேசுகிறது. அப்போது குருநாதரிடத்தை கேட்டது, குருநாதர் சொன்னதை வைத்துக்கொண்டு இந்த உலக விஷயத்தில் நாம் எப்படி இல்லாமல் இருக்கிறோம், நாம் எப்படி நமக்கு ஒரு கருத்துத்துவம் இல்லை, சிவருமான் தான் எல்லா என்பதை தெரிந்து கொள்வது. தெரிந்து கொண்டதற்கு பிறகு பெருமான் மீது, பெருமான் நமக்கு இப்படி உபகாரமாக இருக்கிறானே, காண உபகாரமாக கூடவே இருந்து கொண்டு அறிவிக்கிறானே, நமக்காக பஞ்சகிருத்தியம் ஆடுகின்றானே, இதையெல்லாம் எண்ணி பெருமான் மீது நமக்கு ஏற்படக்கூடிய அன்பு தான் அயரா அன்பு. அதனால் இதை தான் என்ன சொல்கிறார்? ஆய்ந்தறியும் ஆயும் அறிவு உடையனால் அன்பு செய்ய அப்படின்னு சொல்லி இந்த சூத்திரத்தில் விளக்கியிருக்கிறார். விளக்கம் புரியுதுங்களா? அந்த அயரா அன்புங்கிறதுக்கு அதுதான் விளக்கம். இப்போ அயரா அன்பில் அரண்கழல் செலுமை, இதுக்கான அதிகரண பாடல்கள் நாம் பார்க்க இருக்கிறோம். விளக்க பாடல்கள் 11ல் 2வது அதிகரணத்தில் முதல் பாட்டு. விளக்கம் புரியுதுங்களா? என்ன நடத்துகிறோங்கிறது பேச புரிஞ்சது இல்லையா? இப்போ என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னா, இது ஒரு கொஞ்சம் அது ஜீவன்முக்தர்களுக்கு சுவாமி சீபாதத்தை கொடுப்பாரா அப்படின்னா, அப்போ சீபாதம் என்பது பரமுக்தி மட்டும்தான், இல்லை ஜீவன்முக்தர்கள் அறிவிப்பார்களா அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய சாஸ்திரம் நம்ம சமயம் என்ன சொல்லுகிறதுனா, இவங்க இங்கே இருக்கும் பொழுதே பரமுக்தி அனுபவிப்பார்கள். மணிவாச கௌரவன் இங்கே இருக்கும் பொழுதே பரமுக்தி அனுபவிக்கிறார், அப்பர் சுவாமி இங்கே இருக்கும் பொழுதே பரமுக்தி அனுபவிக்கிறார். அந்த வியாபக அறிவோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனதுரை தனதுரை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனும் பொழுது, அப்போ உடம்புடைய யோகிகள் இருக்கும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுறாங்க? பரமுக்தி அனுபவிக்கிறாங்க. அப்போ உடம்பு அவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு தடையாக பரமுக்தி அனுபவிப்பதற்கு நிற்கல இல்லையா? அப்போது இதை வைத்து ஒரு சந்தேகம் எழுப்புகிறான். அப்போது சிவபெருமானுடைய திருவடியை அருகிலேயே தேவர்கள் இருக்கிறார்களே, இது ஒரு விதண்டாவாத மாதிரியான ஒரு கேள்வி. இது என்னன்னா, இதுக்கு வந்து மணிவாசகருடைய கருத்தை எடுத்துக்கிறான். அது கேள்வி இது. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் இன்னொரு மணியின் மணித்தொகை வீரற்றார் போல் தன்னார் ரவி வந்து கார்கரப்ப தாரகைகள் தாமகலன்னு ஒரு பாட்டு இருக்கா? என்ன பாட்டது? திருவம்பாவை. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் இன்னோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றார் போலன்னார்.
பெருமானுடைய திருவடிக்கு கீழே பக்கத்தில் போய் கும்பிடக்கூடிய தேவர்களுடைய மகுடங்களில் இருக்கக்கூடிய மாணிக்கங்கள் என்ன ஆகுதான், ஒளிமழுங்கி போகிறது அப்படிங்கிறார். அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது, பெருமான் இந்த உலகத்தில் இருக்கிறாரு. இருக்கும் பொழுது ஏன் அப்போது திரும்ப கீழே ஒரு உதாரணத்துக்கு போகிறோம், ஏன் சகல நிலையில் அல்லது பெத்த நிலையில் ஏன் உயிர் அறியலை? திரும்ப பழைய கேள்விக்கு வர மாதிரி கேள்வி கேட்குறான். ஆணவமலை இருக்குது நமக்கு தெரிகிறது இல்லையா? அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுகிறார்கள். இப்போ அதுக்கு என்ன கேட்குறேன்னா, தேவர்கள் சென்று பெருமானுடைய திருவடியை வணங்குகிறார்கள். நீங்கள்லாம் பாடுறீங்கல்ல, பாடும்பொழுது அவருடைய திருவடியினுடைய ஒளியினாலே அவருடைய மணிமகுடங்கள்லாம் ஒளி மங்குதுன்னு சொல்லுகிறீங்கல்ல. அப்போ அவருடைய ஒளி, பெருமானுடைய திருவடி ஒளி வந்து அந்த தேவர்கள் மேல் படுது இல்லையா? அப்போ ஏன் தேவர்கள் பெருமானை அறிய மாட்டான்னு சொல்கிறீங்க? தேவர்களுக்கும் அறியான் கனவிலும் தேவருக்கு அறியான் கான்லாம் ஏன் பாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வியை இங்கே எழுப்பலாம். அப்போ இதில் என்ன தெரிகிறது, காணணும் பெருமான் தன்னை காட்டணும் அப்படின்னா அது யாருடைய சங்கல்பத்தின் பேரில் தான் நடக்கும்? பெருமானுடைய சங்கல்பத்தின் பேரில் தான் நடக்கும். இதுதான் இப்போ நீங்கள் கேட்டீங்களே, புட்டு யார் கேட்டீங்க? புட்டு சாப்பிட்டாரு காலையில் கேட்டாங்களா? யார் கேட்டாங்க? புட்டு சாப்பிட்டாருன்னா, புட்டு சாமி அடி வாங்கினாரு, அடிக்கும்பொழுது எல்லாரும் மேலேயும் உழுதுது. ஆனால் புட்டு சாப்பிட்டாரு, எல்லாரும் புட்டு சாப்பிட்டாங்களா? யாருக்கும் புட்டு சாப்பிட்ற அனுபவம் கிடைக்கலையே, அடி அனுபவம் மட்டும் எல்லாரும் கிடைக்குது. அப்போ எது கொடுக்கப்படணும்னு சாமி நினைக்கிறாரோ அதுதான் அந்த உயிருக்கு சென்று அடையும் இல்லையா? அதை பற்றி பேசுகிறது தான் இந்த அதிகரண பாடல். இது 11:2:1. அருக்கண் நேர் நிற்பினும் அல் இருளே காணார்க்கு இருட்கண்ணே பாசத்தார்க்கு ஈசன் அருள் கண்ணால் தானே, கண்ணால் பாசத்தை நீக்கும் பகல் அலர்த்தும் தாமரை போல் நேசத்தின் தன்னுணர்ந்தார் நேர் அப்படின்னு என்ன சொல்கிறார்? அருக்கண் நேர் நிற்பணும். சூரியன் உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவராகிய சூரியன் நேராக இருந்தாலும் கண்ணுக்கு வெளிச்சம் பார்வையில்லைன்னா சூரியன் தெரிவாரா? அவருக்கு என்னவா தான் இருக்கும்? அது உலகம் இருட்டாக தான் இருக்கும். அதான் அல் இருளேன்னார். அருக்கண் நேர் நிற்பினோம் அல் இருளே காணார்க்கு இருட்கண்ணே பாசத்தார்க்கு ஈசன். அப்போ பாசம் உடையவருக்கு அதான் ஆணவமலை. நீங்கள் சொன்னீங்களே, இப்போ அதான் ஆணவமலை இருக்கே சார், நீங்கள் அதான் சொல்லுகிறார் திரும்ப. பாசத்தாருக்கு ஈசன். தேவர்களாக இருந்தாலும் அவனுக்கு என்ன இருக்குது? அப்போ நிச்சயமா பாசம் இருக்குது, ஆணவமலை இருக்குது. சாமியை போய் கைலாசத்தில் நேரடியாக பார்க்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருந்தாலும் கூட, ஆனால் பெருமானுடைய பெருமை புரிந்தவன் இருக்கிறானா இல்லையே, அவன் காமிய பக்தி தானே செய்கிறான். அப்போ கூட உடனே திருமால்கிட்ட போயிடுறான், உடனே பிரம்மாக்கிட்ட போகிறான், உடனே வேறு தேவர்களை என்ன கொண்டு பண்ணுகிறான். பெருமானே நிச்சயம்னு சொல்லி அவன் அடியார போல வந்து உழவாரம் செய்து கொண்டிருக்கிறான். அப்படி ஒன்றும் இல்லையே. அதனால் அப்படி ஒன்றும் அந்த சுந்தரமூர்த்தி சாமியுடைய புராணத்தில் கூட பார்த்தோமே, சிதம்பரத்துக்குள்ள நுழையும் பொழுது தேவர்கள் எல்லாம் கறந்து வருகிறார்கள். அங்கே நந்திய பெருமான் வாசலில் நிற்கக்கூடிய அடியார்கள் மட்டும் முன்னு செல்லக்கூடியதாக சிற்றம்பலம்னு பார்த்தோம். அப்போ பாசம் இருக்கிறவங்களுக்கு தான் பெருமான் அருள் செய்வார். அருட்கண்ணால் பாசத்தை நீக்கும். அப்போ பெருமானுடைய இருப்பு தான் பாசத்தை நீக்கும். எப்படி? பகல் அலர்த்தும் தாமரை போல், சூரியனுடைய சன்னதியிலே மலரக்கூடிய தாமரை போல பக்குவமாக மொட்டாக நாளைக்கு பூக்குமாக இருக்கக்கூடிய பூ என்ன பண்ணும்? பூவும் அப்போ பூக்கும் இல்லையா? அதுபோல் நேசத்தின் தன்னுணர்ந்தார் நேர். யாருக்கு அந்த அன்பு அயரா அன்பு இருக்குதோ அதான் நேசம்னார். அவர்களுக்கு தான் என்னாகும்? பெருமானுடைய விளக்கம் புரியும். அந்த அன்பினுடைய விஷயத்தை சொல்கிறார். தேவர்களாக இருந்தாலும் அன்பு இல்லைன்னா என்னாகாது? கிடைக்காது. ஆறார் வந்தார் அமர்குழாத்தில் அணிவுடைய ஆதிரனால் நாராயணன் ஆன்முகன் அங்கி இரவி இந்திரனும் தேரார் வீதியில் தேவர்குழாங்கள் தினத்திலிருந்து பாரார் தொல்புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமேனு பாட்டிருக்குல்ல. தேவர்களை கனவிலும் தேவருக்கு அரியாய்கான், அப்படி அரியாய் போற்றி, நனவிலும் நாயருக்கு அருளினை போற்றின்னுலாம் பாடுகிறார் சாமி. தேவர்களுக்கு கனவுலையும் கிடைக்காத சாமி எனக்கு நனவுலையே அருள் பண்ணுகிறாய். அப்போ நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன்னு சாமி பாடுகிறார். கனவிலும் தேவருக்கு அரியாய் போற்றி, நனவிலும் நாயருக்கு அருளினை போற்றி திரு அகவல்ல பாடுகிறார். எல்லாருமே இந்த போற்றி திரு அகவலும் கீர்த்தி திருவகவலும் கட்டாயமாக கற்றுக்கணுங்க. அப்படி ஒரு விஷயம் அதில் போற்றி திருவகவலும் கீர்த்தி திருவகவலும் அவ்வளவு சைவத்தாந்தம், அவ்வளவு கருத்துக்கள். அது எனக்கே ரொம்ப ஆசை. ஒரு தனி வகுப்பாக வச்சு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஒரு விருப்பமாகவே இருக்குது. வைக்கணும். அரேஞ்ச் பண்ணிங்கன்னா அவங்க கூட நீ பேசிட்டு இருந்தாங்க. அரேஞ்ச் பண்ணால் நிச்சயமாக ஒரு நாளில் வச்சு நம்ம செய்வோம். சித்திரை மாதத்துக்கு பிறகு சரி பெரிய புராணம் தான். அதில் மணிவாசக புராணம் தான் வராது. பெரிய புராணம் பிடிச்சதெல்லாம் வரும். ரொம்ப காலத்தில் அது பெரிய புராணம் பிடிச்சதுக்கு பிறகு தான் அந்த அசைன்மெண்ட் வரும். பார்ப்போம். ரொம்ப நாள் ஆகிடும், வருஷம் 2-3 வருஷம் ஆகிடும். அதுதான் சொல்கிறேன்.
ஏதாவது ஒரு நாள் போற்றி திருவகல் ஒரு நாள்னு வச்சுக்கிட்டா தான் பார்க்க முடியும். இன்வைட் பண்ணுவோம். புதுசாக வரவங்க இன்னும் இருக்கிறவங்க வரமாட்டாங்களே. இப்போ இன்னைக்கு தான் சிறப்பு வகுப்பு தான். இது எத்தனை பேர் வந்துருக்கிறாங்க? வராதவங்க வராதான் போட்டோம், வந்தவங்க வர விருப்பம் உள்ளவங்க பயன்படுத்திட்டோமே. அப்புறம் அரேஞ்ச் பண்ணுங்க. இது வச்சா மாதிரி அளவியல் வகுப்பு வச்சா மாதிரி, அளவியல் வகுப்பு வச்சா மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க ஒரு நாள். நம்ம திருவாசகத்தில் ஏதாவது பார்ப்போம். போற்றி திருவகல், கீர்த்தி திருவகலும் போற்றி திருவகலும் பார்க்குற மாதிரி பார்ப்போம். அது நிறைய தலை விஷயங்கள் சில இருந்ததுன்னா அதெல்லாம் ஸ்கிப் ஆகும். முக்கியமான விஷயங்கள் பேசுகிற மாதிரி அதில் பேசுவோம். நாமக்கல் இன்னும் அரேஞ்ச் ஆகலை வேறு. அது டிசைட் பண்ணுங்க பொறுமையாக. வருஷம் கழிட்டோம், டிசைட் பண்ணி ஒரு நாள் தேர்ந்தெடுங்க. என்னுடைய அவைலபிள் எவ்வளோ இருக்குது, என்றைக்கு இருக்குன்னு தெரியல. இப்போ அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் இங்கே வருவேன், சனி ஞாயிறு வருவேன். அதுக்கு கடைசி சனி ஞாயிறு அங்கே போயிடுவேன், திருவையாறு பொன்னமராவதி போயிடுவேன். அதனால் அதுக்கப்புறம் அடுத்த மாதத்தில் தான். இப்போ என்ன ஏப்ரல் முடிஞ்சு மே தானே, மே மாதத்தில் ஏதாவது ஒரு நல்ல நாள் பார்த்து வைங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில் வச்சுருங்க. ஞாயிற்றுக்கிழமை வேணாம், சனிக்கிழமையாக வைங்க. ஆமாம் ஆமாம், சனிக்கிழமை வச்சா இதுக்கு பதில் அதை வச்சுக்க வேண்டியதான். ஒரு நாள் ரத்து பண்ணிவிட்டு முதல் நாள் வேறு ஏதாவது வகுப்பு வச்சுக்க வேண்டியதான். அன்றைக்கி சிறப்பு வகுப்பமாக வச்சுக்க வேண்டியது. உங்களுடைய சைவஸ்த அந்த கூட்டமைப்பு மூலமாக வைங்க. சரி, இப்போ என்ன பேசிகிட்டு இருந்தோம்? அப்போ பகல் அலர்த்தும் தாமரை போல் நேசத்தின் தன்னுணர்ந்தார் நேர். யாருக்கு அந்த நேசம் இருக்கிறதோ அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, அதை தெரிந்து கொள்வார்கள் என்று சொன்னார். இதற்கு இன்னும் அற்புதமான விளக்கம் 317வது பாட்டு சித்தியாரில் அழகாக பாடியிருக்கார் சுவாமி. 317வது 230ஆம் பக்கம் இந்த புத்தகத்தில். இப்போ 11ஆம் சூத்திரத்தில் 317ஆம் பாட்டு 230வது பக்கத்தில். சரி, எங்கும் தான் நிறைந்து சிவன் நின்றான் ஆகில் எல்லோரும் காணவே வேண்டும் தான் எண்ணில். இதுதான் நம்ம கேட்ட கேள்வி. இப்போ ஏன் தேவர்களுக்கு தெரியல, அடுத்தவங்களுக்கு ஏன் தெரியல? எப்போதும் சாமிக்கு வியாபகம் இருக்குது, எப்போதும் தெரிகிறாருன்னு சொல்கிறீங்களே, அப்போ எல்லாரும் பார்க்க தானே வேணும் அப்படிங்கிறது கேள்வி. இப்போ எங்கும் தான் சிவன் நின்றான் ஆகில் எல்லோரும் காணவே வேண்டும் தான் எண்ணில் இங்கும் தான் அந்தகருக்கு ரவி இருளாகும். இங்கவே அந்தகர் கண்ணில் குறைபாடு இருந்தால் உலகம் உள்ள சூரியனுடைய கதிர் வியாபிச்சு நிற்குது. ஆனாலும் அவருடைய கதிர் தெரிய முடியாத அளவுக்கு இங்கே உலகத்தில் ஆள்ற காணம் இல்லையா, கண்டு தெரியாதவங்க. இங்கும் தான் அந்தகருக்கு இரவி இருளாகும் ஈசன் அருட்கண் இல்லாருக்கு ஒளியாயே இருளாம். இறைவனுடைய அருள் இல்லாதவர்களுக்கு ஒளியும் என்னது தான், இருள் தான். பங்கம் தான் எழும் பதுமம் பக்குவத்தை அடைய பரிதி அலர்த்திடுவது போல பருவம் சேர் உயிருக்கு. பருவம் அந்த சரியான அந்த செவ்விதின் உணர்த்து. செவ்வினா பருவம்னு அர்த்தம். முத்திக்கு உரிய பருவம், நாட்டம், விருப்பம், அதில் தலைப்பட்டு நிற்கக்கூடிய கேட்டல், தெளிதல், நிட்டை கூடி இருக்கக்கூடிய உயிருக்கு சாமியோட தரிசனம் கிடைக்கும். கூட இருக்கக்கூடிய அதுவும் சொல்லுகிறார். பங்கம் தான் எழும் பதுவம் பக்குவத்தை அடைய பரிதி அலர்த்திடுவது. பக்குவமுடைய ஆன்மா தாமரை பூவை எப்படி சூரிய கதிர் பூக்க வைக்குதோ அது மாதிரி பருவம் சேர் உயிருக்கு துங்க அரண். துங்கனா என்ன? துங்க அரண்னாரே. துங்கனா துங்கனா துங்க அப்படிங்கிற முக்கியமான பாட்டில் ஒரு பாட்டில் வரும் இந்த வரி. துங்க கரிமுகன். வெரி குட். துங்க கரிமுகன் என்ன? துங்கனா உயர்ந்தான அர்த்தம், வேறு ஒன்றுமே இல்லை. உயர்ந்த, பெரிய, உயர்ந்த. அது துங்கபத்ரா, அது வேற. இங்கே துங்கன்னா உயர்ந்ததான். என்ன படிங்க? அவ்வையார்பட்டதுன்னு அது. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தெரிவேன் கோலந்தை துங்க கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான். அந்த துங்கன்னா உயர்ந்தான்னு அர்த்தம். அப்போ துங்க அரண் ஞானக்கண் கொடுத்து அருளினாலே. இவன் சொல்றா பாருங்க, சாமி ஞானக்கண் கொடுப்பார் உயிருக்கு. இந்த ஞானக்கண்கிறது தான் திருவருள். திருவருள் ஆகிய கருவியை கொடுத்து தன்னை காட்டுவார். சோதிக்குள் சோதியாய் தோன்றிடுவன் காணே என்று சொன்னார். அதுதான் இந்த பாட்டு. இல்லைங்களா? அப்படியே பேனா வச்சு முடிக்கிங்க. அதில் மூடிடாது, திரும்பி அடுத்து எடுக்கணும். திரும்பி தேடிட்டு இருக்காதுங்க. ஒரு பேனா எங்கன்னா வச்சு முடிக்கிங்க. அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்களே. இது பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன?
புக் மார்க்கிங் த்ரெட் அப்படின்னு வச்சுக்கணும் அதை. அடுத்தது இவ திரும்ப அடுத்த கேள்வி கேட்கிறேன். விகாரமின்மையை நம்ம கூடுதலாக ஏற்கனவே சிவபிரகாசத்தில் 17வது பாட்டில் படித்தது தான் இது. நமக்கு பெருமான் இந்த உலகத்துக்காக சாமி எத்தனை கிருத்திருத்தம் செஞ்சாலும் அவருக்கு விகாரமின்மை இல்லை. சூரியன் அதே மாதிரி தாமரை அலர்த்ததுனால சிவபெருமானுக்கு ஏதாச்சும் சூரியனுக்கு ஏதாச்சும் மாற்றம் இருக்கா? இல்லை. அதுமாதிரி உலகத்துக்கு அவர் இந்த காரியங்களை செய்வதனால அவர்கிட்ட என்ன இல்லை, மாற்றங்கள் இல்லை என்னும் பொழுது அவர் எது பண்ண மாட்டார், அவர் அறிய மாட்டார். அவர் எந்த பாடுபடுறதும் இல்லை, உயிர் மட்டும் தான் அறியும். அதான் இங்கே சொல்லுகிறார், மண்ணும் இருளை மதி துறந்தவாறு அன்பின் மண்ணும் அரணே மலம் துறந்து தன்னின் வலித்து இரும்பை காந்தவசம் செய்வான் செய்தல் சலிப்பில் விகாரி அலன்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதுக்கே ஒரு விகாரமின்மைக்காக ஒரு புது பாட்டு சொல்லுகிறார். அது எப்படின்னா, மண்ணும் இருளை மதி துறந்தவாறுன்னார். அப்போ இன்னைக்கு அமாவாசை எப்போ வந்தது? இன்னைக்கு லேட்டஸ்டா 11ஆம் தேதியா? 4 நாளைக்கு முன்னாடி சரி அமாவாசை. இன்னைக்கு பஞ்சமியா? 5 நாள் ஆகுது. அமாவாசை அன்னைக்கு இரவு இருட்டாக இருக்கும், மறுநாள் இருட்டாக இருக்கும், 2வது நாள் பிறை வேலை தெரியும், 3வது நாள் பிறை தெரிய ஆரம்பிக்கும், 4வது நாள் பிறை தெரியும். பஞ்சமி 6, 7, 8லலாம் கொஞ்சம் கொஞ்சம் நிலா வெளிச்சமாக ஆரம்பிச்சிடும். 10ஆம் பிறை தசமி அன்னைக்கெல்லாம் வெளிச்சமே வரும் நிலாவில் இருந்து, இல்லையா? இரவில் லைட் அமைச்சிட்டு பார்த்தீங்கன்னா இல்லையா? ஏன்னா இப்போ நிலா வெளிச்சமே நம்ம அனுபவிக்கிறதே கிடையாது. இப்போ எங்கே பார்த்தாலும் தான் லைட்டை போட்டு லைட் பொல்யூஷன் ஒன்று ஏற்படுத்தி வச்சுருக்கோம். எதில் தான் நம்ம ஏற்படுத்தலை. இப்போ வானத்தில் காலையில் நீங்கள் இப்போ நைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பால்வீதி கேலக்சியினுடைய ஒரு பகுதியே தெரியும் நைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா. இன்னும் கிராமங்களில் எங்கள் ஊரெல்லாம் தெரியுது தான். இல்லை கோடை காலத்து வானத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரௌனிஷாக ஒரு புகை போல் போயிருக்கும், அப்படியே வானத்தில் நடுவானத்தில் போயிருக்கும். அது ரொம்ப ஓரமாக நமக்கு தெரியக்கூடிய பால்வீதி அண்டத்தினுடைய ஒரு பகுதியில் ஒரு கூறு அது தெரிய விசிபிள் ஆகுதுங்கிறாங்க. அது இங்கெல்லாம் சென்னையிலலாம் தெரியவே தெரியும் சுத்தமாக. ஏன்னா லைட் பொல்யூஷன் இது. நீங்கள் தூரத்துலேருந்து ஒரு சிட்டியை நீங்கள் பாருங்களேன். இப்போ நீங்கள் பைபாஸில் போகும்போதெல்லாம் பார்க்கலாம். பைபாஸ்லலாம் போகும்போது ஒரு ஊரை ஏதாவது ஊரை நீங்கள் கிராஸ் பண்ணுவீங்க. இப்போ சிதம்பரத்தை கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பைபாஸில் போயிட்டு இருக்கும்போது சிதம்பரத்துக்கு திசையை பார்த்தீங்கன்னா ஒரே வெளிச்சமாக தெரியுதில்ல. அதுதான் லைட் பொல்யூஷன் பேர். அதனால் நமக்கு நிலா வரிசை இங்கே தெரிய போகிறது கிடையாது. நமக்கு எப்போவுமே நிலா என்ன பண்ணும், இருட்டாக இருக்கிற அந்த பொழுதை தன்னுடைய கிரணங்களால், நிலாங்கிறது தான் ஒளி, சந்திரனுடைய ஒளிக்கு பேர் நிலான்னு பேர். நிலவு அப்படின்னா சந்திரனுடைய ஒளின்னு பேர். சந்திரன் என்ன பண்ணுவான், தன்னுடைய ஒளியனாலே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்தை உண்டு பண்ணி கொண்டிருப்பான். படிமுறையில் வெளிச்சத்தை உண்டு பண்ணுறாங்களே, அதேமாதிரி சுவாமி என்ன பண்ணுறாரு, உயிருக்கு படிநிலையில் ஒவ்வொரு பிறவியிலையும் தன்னுடைய உயிருடைய ஆணவ குறைச்சிக்கிட்டே இருக்கார். அதான் மண்ணும் இருளை மதி துறந்தவாறுன்னார். எப்போ அற்புதமான வார்த்தை பாருங்க. மதி துறந்தவாறுனா மதி விரட்டியதுன்னு அர்த்தம். மதினா சந்திரன். சந்திரன் தன்னுடைய கதிரால கொஞ்சம் கொஞ்சமாக விரட்டினது, உடனே நடந்துடாது. வளர்பெற சந்திரன் தேய்பிரையை பிடிச்ச தேய்பிரை அதுவே தேய்ச்சிக்கிட்டு இருக்கு. அதனால வளர்பெற சந்திரன் சுக்லபக்ஷம்னு பேர். இது இப்போ சுக்லபக்ஷம் தான் நடக்குது. அமாவாசைக்கு பிறகு சுக்லபக்ஷம் தானே. பௌர்ணமி வருது, சித்ரா பௌர்ணமி வந்துட்டு கோழி ஏற்றிட்டாங்களே. நேற்று இன்னும் 10 நாள் தானே இருக்கு. நேற்று கோழி ஏற்றிட்டாங்களே மதுரையில். மண்ணும் விரலை மதி துறந்தவாறு அன்பின் மண்ணும் அரணே மலம் துறந்துன்னார். அற்புதமான வார்த்தை இல்லையா? அன்பின் மண்ணும் அரண்னார். அது சாமி எங்கே இருக்கார்? அன்புல இருக்கார். இதுதான் அன்பே சிவம் அப்படின்னார். அன்பே சிவம் என்று யாரும் அறிகிறார், அன்பே சிவம் என்று யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாக அமர்ந்திருந்தாரே, அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார்னார். இதுதான் எடுத்து படமாக வச்சுட்டார். அன்பே சிவம்னு கமலஹாசன் எடுத்தார். ஞானம் ஈசன்பால் அன்பு சேக்கரார் சாமி சொல்கிறார். அதனால் அப்போ பெருமான் மீது அன்புங்கிறது எதற்குமே பெருமான் தான் அப்படின்னு சொல்கிறது. இந்த இதில் அன்பே சிவத்தில் கமல் எடுத்தின அந்த அன்பே சிவங்கிறது வந்து அது பசுபோதம் தான். அது உயிர்களுக்கு உயிர்களில் சாமியாக பார்க்கணும் அப்படின்ட்டார். அவ்வளோதான். அதுதான் அதில் கருத்து. எல்லாமே கடவுள். உங்களே கடவுள் இருக்கார், எங்களே கடவுள் இருக்கார் அப்படிங்கிறது. அது நீ நான் சிவம். அதான் யார் யார் சிவம், நீ நான் சிவம். அதான் பாட்டு. நல்ல பாட்டு. ஆனால் பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆத்திகம் பேசும் அடியாருக்கெல்லாம் அன்பே சிவமாகும், நாத்திகம் பேசும் நல்லவருக்கெல்லாம் சிவமே அன்பே சிவமே அன்பாகும், அன்பே சிவமாகும்னு மாற்றி அதில் பாடியிருப்பார். பாட்டு நல்ல பாட்டு, படம் நல்ல படம் தான். அது இருந்துருப்பட்டோம். ஆனால் அந்த அன்பே சிவம்ங்கிறது இந்த இடத்துல நம்ம உலகத்தில் மற்ற உயிர்கள் பாது சக உயிர்கள் மீது வைக்கிறோமே அந்த அன்பா, அந்த அன்பையா சிவம்னு சொல்லுகிறார் திருமூலர். அது இல்லை. ஆனால் அவர் அது அப்படி தான் படத்தை எடுத்து வச்சிருக்கார். அன்பே சிவங்கிற படத்தில் எடுத்த கான்செப்ட் என்ன,
சக உயிர்கள் மீது நம்ம செலுத்தக்கூடியதாகிய அன்பு, அதுதான் சிவம்னு நினைச்சுவோம். அது கிடையாது. நம்ம அதை பற்றி அங்கே பேசவில்லை திருமூல தேவநாயனார். சிவபெருமான் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு தான் சிவமாக பரிணமித்து நமக்கு தெரிகிறது. இதுதான் சொல்லுகிறார்கள். எல்லாம் புரியுதுங்களா? அதனால் அவனுடைய வடிவு எல்லாம் நம்பக்கல் அன்பு என்னும், அவனுடைய அறிவு எல்லாம் நமையறியும் அறிவு என்னும், அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்னும் அப்படின்னார் சாமி. அதனால் அப்புறம் இன்னொரு பாட்டு இருக்கு அதில், அன்பு அன்பு உருவமாய் நின்றார்னு வரும் அதில் ஒரு பாட்டு. அன்பே வடிவமாகவே இருக்கிறார் அவர், அந்த கண்ணப்ப நாயனார் என்று காட்டுகிறார். அதாவது கண்ணப்பன் உற்பதோர் அன்பு உண்மையினார். கண்ணப்ப நாயனார் சாமியை பார்த்து உருகிறார். சாமியை போய் பார்த்தோன்னே நம்ம சாமி கோயில் குப்பையாக கிடத்தாலே நமக்கு ஒன்றும் கவலை வர மாட்டேது. ஒன்றும் நம்மளும் 2 குப்பையை சேர்த்து போட்டுட்டு தான் வரோம் போய்ங்க. அது ஒன்றும் சுத்தம் பண்ணணும், அதை சரி பண்ணணும் அப்படின்லாம் ஒன்று தோண மாட்டேது. என்ன பண்ணுறது, உலகம் அப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்மளே ஒரு தேர்தல் சொல்லிட்டு வந்துடுறோம். ஆனால் சாமி நடுகாட்டில் உட்காந்துருக்காருன்னு வருத்தப்படுறார். கைமலை கரடி வேங்கை அரிதிரி காணம் தன்னில் உம்முடன் துணையாயிங்கு ஒருவரும் இன்றி கெட்டேன் அப்படிங்கிறார் அன்பவதி. கைமலை கரடி வேங்கை அரிதிரி காணம் தன்னில் உம்முடன் இங்கு துணையாய் ஒருவரும் இன்றி கெட்டேன். நீ துணையாக யாருமே இல்லாமல் தனியாக இருக்கீங்களா சுவாமி அப்படின்னு வருத்தப்படுறாரு போய். அதுக்காக நைட்லாம் காவல் உட்காந்துருப்பார். யாரும் நைட்லாம் வெளில எடுத்துக்கிட்டு நின்றுட்டுருக்கார், சுற்றி நின்றுருக்கார். சுந்தரமூர்த்தி சாமிங்கிறது கோடி குழகரை பார்க்க போகிறார். அங்கே போய் கடிதாய் கடற்காற்று வந்து என்ற அடிகைகள் உமக்கு யார் துணையாய் இங்கு இருந்தவாறுன்னு கேட்குறாரு. கடலும் நீங்களும் மட்டும் தனியாக இருக்கீங்களா சாமி, உங்களுக்கு யாருமே துணையாக இல்லையே கோடி குழகரை பார்த்து கேட்குறேன். நம்ம போனோம்லையே கோடி குழகர். ஆமாம், இப்போ ஊரெலாம் இருக்குது, சுற்றி வீடு வாசலாம் இருக்குது. சுந்தரமூர்த்தி சாமி போகும்போது ஒன்றுமே இல்லாமல் சாமி மட்டும் இருக்காருன்னு தெரிகிறது. அப்போ அப்படி சாமியை பார்த்து அன்பு வருகிறதா நமக்கு, அதுதான் அன்பு, அதுதான் அயரா அன்பு. அப்படி இது முட்டாள்தனமான அன்பு போல இல்லையா உலகத்தை பார்த்தா? உலகத்தார் இதை பார்த்து என்ன சொல்லுவான், ஏன்னா சாமிக்கு துணை தேவையா அப்படின்னு தான் உலகம் நம்ம சிந்திக்க வைக்கும். சாமிக்கு என்ன வேணும்? அதனால தானே கோயிலில் சாமியை தனியாக விட்டு வந்துடுறோம். இப்போ நம்ம நைட்டில் சாமி தனியாக இருக்கார், நம்ம இங்கேயே படுத்துக்கிறோமா என்ன? அப்படி ஒன்றும் இல்லையே. நல்லா இறுக்கி பூட்டி சாத்திட்டு அதில் வந்துடணும், விளக்கெல்லாம் அமைச்சிட்டு. ஆனால் கண்ணப்பர் இருக்கார், அதான் அனுபவிச்சார். அவர் புட்டு தரல இருக்கிறீங்களா? சரி, அதனால் அந்த கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மையினர். அதனால் அவன் விடு புனல் நமக்கு தீர்க்கம், அவன் புன்மயிர் பூசை நமக்கு நம் முடிக்கு இனிது அப்படின்னார். நீங்கள் வேதம் ஓதி ஆகம மந்திரங்களை சொல்லி இப்படி அந்த தர்ப்பையினாலே என்ன திருமணியில் நியாசம் பண்ணுகிறீர்களே, ஈசான முருதே நமது புருஷ வக்திராய நம்ம அகோர கிரதையா நம்ம இப்படி தொடறீங்களே, நீங்கள் தர்ப்பையால் என்னை தொடர்றதை விட அவன் மீசையா மேலே படுவது எனக்கு இனிதுன்னாரு அப்படிங்கிறார் சாமி கண்ணப்பரதேவர் திருமணத்தில் 11ஆம் திருமுறையில். அப்படி போய் சாமி நம்மளை சொல்ல வைப்போம். என்னைக்கு சொல்ல வைக்கிறதுன்னு தெரில. என்னைக்கு அந்த மாதிரி அன்பு சாமி மேலே வைப்பதுன்னு நமக்கு ஒன்றும் தெரியவில்லை. அதனால் அப்படி சாமி செஞ்சிருக்கிறார். கண்ணப்பன் அதனால அவர் ஓடி சென்று கட்டி பிடிச்சிக்கிறார். போய் மீச வளர்த்துக்கு போறீங்களா? எல்லா அன்புக்கும் வசப்படுவார். பொன்னணையாள் அப்படின்னு ஒரு தாசி, பொன்னணையாள்னு ஒரு தாசி. அவங்க அவங்களோட தொழில் கணிகை இருக்கணும். அவங்க கோயிலில் வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு சாமிக்கு திருமேனி செய்யணும், தங்கத்தில் திருமேனி செய்யணும்னு இருக்கும். அப்போ ஓடி சென்று பார்த்தா அவங்கள்ட்ட செம்பு பாத்திரம் தான் இருக்குது, தங்கம் அதில் சேரலை. செஞ்சாலும் அது ஒன்றும் காசு பணமாக சேர மாட்டேது. வருத்தப்படுறாங்க. ஒன்றும் சொக்கநாதர் ஒரு சித்தராக போய் அவர் வீட்டு வாசல், அம்மா வீட்டு வாசலில் உட்காந்துக்கிறாங்க. வாங்க ஐயா உள்ள வாங்க சாப்பிடுன்னு கூப்பிடுறாங்க. உடனே உங்கள் தலைவி எங்கே கூப்பிடு அப்படின்னாங்க. உடனே அந்த பொன்னணையால் வராங்க வெளில. இன்னொடனே என்னம்மா உன் மனசில் என்ன உனக்கு ஏதாவது கவலையாக இருக்குது, என்ன ஏதாச்சும் விஷயம் உனக்கு விருப்பமா அப்படின்னோடனே, இல்லை சாமி எனக்கு ஒரு கவலை இருக்குது. என்னென்னா எனக்கு இங்கே உள்ள திருப்புவனம் சாமிக்கு ஒரு திருமணி செய்யணும்னு ரொம்ப விருப்பப்படுறேன். உற்சவமூர்த்தி சாமிக்கு உற்சவமூர்த்தியே இல்லை, அது ஏன்னா தங்கத்தில் செய்யணும்னு எனக்கு விருப்பம். ஆனால் தங்கமே என்கிட்ட சிக்க மாட்டுது, எவ்வளோ சேர்த்து வச்சாலும் அடியாருக்கு உடவிடுவதில் செலவாயிடுது, சாமிக்கு சேர்க்க முடியல சாமி அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அப்படியா, சரி உன் வீட்டிலேருந்து உள்ளே இருக்க செப்பு பாத்திரத்தெலாம் தூக்கிட்டு வாடினார் சாமி. உள்ளேருந்து அண்டா குண்டா விளக்கு எல்லாம் வந்துட்டு வெளில எல்லாத்தையும் திருநீரை மந்திரிச்சு அடித்தார். மேலே எல்லாம் தங்கமாக மாறிட்டு எல்லா பாத்திரமும். அதான் தூவானா மேனி காட்டிய தொன்மைன்னு உடனே மறைச்சு விட்டார் சாமி. திருவிளையாடல் புராணம்
உடனே அந்த தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு உருக்கி ஒரு சாமியை வார்த்தை எடுத்தார். வார்த்தை எடுத்தோடனே அச்சோ இவர் ஒருவர் அழகியவாரேன்னு போய் கண்ணத்தை தொட்டு பார்த்தாங்களாம். அந்த அம்மையாரோட கை தழும்பே அந்த சாமி திருமணியில் படிஞ்சு இன்னும் இருக்குதுன்னு சொல்கிறார்கள். அதான் பொன்னனைய ரசவாதம் செய்த படலம் அப்படின்னு திருவிளையாடல் புராணத்தில். அதனால எல்லாத்துக்கும் ஆசைப்படுகிறார். பன்றிக்குட்டிக்கு கூட போய் பால் கொடுக்குறாரு போய் சாமி. என்னம்மா அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ண முடியாத உடனே இவர் ஓடி சென்று அதை காட்டுகிறார். ஒரு பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இங்கே மதுரைக்கு வந்த உடனே வந்து பார்த்தா இல்லை இந்த பொண்ணு நான் கட்டலான்ட்டான். உனக்கு என்ன சாட்சின்னு கேட்டான். எனக்கு யாருமே பார்க்கலங்க இவன் தலை கட்டும் போது. என்ன இந்த ஊரில் ஒரு சிவலிங்கமும் ஒரு கிணறும் ஒரு வன்னி மரம் தான் இருந்ததுன்னா அது எங்கேருந்து வந்து சாட்சி சொல்கிறது? அதோட பஞ்சாயத்து கலைஞ்சிச்சு, நாளைக்கு திரும்ப சொல்கிறான்னா. உடனே சொக்கநாதர் கோயிலில் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஈசான பாகத்தில் ஒரு வன்னி மரம் சிவலிங்கம் கிணறு 3 வந்து உட்காந்துருக்கு. அது என்ன இருக்குது இப்போ நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். மதுரையில் சாமி சன்னதியில் ஈசான பாகத்தில் பார்த்தீங்கன்னா வளம் வரும்போது அது 3த்தையும் பார்க்கலாம். மாமனாக வந்து வழக்குரைத்திருக்கிறார். யாருக்கு தான் அவர் வசப்படலை, எல்லாருக்கும் வசப்பட்டிருக்கிறார். ஒரு காய் என்னது இது? மாமனாக வந்து வழக்குரைத்தது பன்றிக்கு பால் கொடுத்தனர். அப்புறம் புலிமுலை புல்வாய்க்கு அரளினை போட்டின்னு புலிக்குட்டி போய் மான்குட்டிக்கு போய் புலி வாயத்தில் வச்சு பால் கொடுக்க வச்சிருக்காரு. இந்த மாதிரி எல்லாருக்கும் சிற்றுயிருக்கு இறங்கி காய்ச்சின ஆழம் உண்டான் அமுதுண்ண கடையவனே நிறைய. அமுதுன்ற வரிசையிலே இவர் இல்லை சாமி. அமுதம் சாப்பிட்ற வரிசையில் கடைசியில் கூட இல்லை அவர். ஆனால் விஷம் சாப்பிட்றதுல முன்னாடி நின்றார் அடிக்கிறார். சிற்றுயிருக்கு இறங்கி காய்ச்சின ஆழம் உண்டான் அமுதுண்ண கடையவனேன்னு சாமியை பற்றி அந்த அன்பு பெருமான் மீது அதெல்லாம் புரிந்து கொண்டு தான் நம்ம இருக்கோம். கடையவனேனை கருணையினால் ஆண்டு கொண்டு சாமியை கடையவன் திருச்சதகம் இல்லையா? நீத்தல் விண்ணப்பமா? சரி. அதனால மண்ணும் மிரளை மது துறந்தவாறு அன்பின் மண்ணு சாமி பற்றி பேசினாக்க ரொம்ப பேசிக்கொண்டே இருக்கலாம் இன்னும் நிறைய. அந்த அன்பு அப்படின்னால மலம் துறந்து மலம் துறந்து தண்ணீன் வலித்து இரும்பை காந்த வசம் செய்வான். இரும்பை வந்து காந்தம் இழுக்கும் பொழுது இரும்பு என்னவா இருக்கும்? காந்தம் தன்மையோடு இருக்கும். இப்போ இரும்புல ஒரு காந்தம் இருக்குது, காந்தத்தில் போய் இரும்பை டச் பண்ணியிருக்கீங்க, செத்த கழிச்சு அந்த இரும்பில் ஒரு பொருளை தொட்டு பாருங்கள், அதுவும் ஒட்டும். ஸோ அப்போ அந்த காந்தத்துடைய தன்மை இரும்பு மேலே ஏறி இருக்குது. திருமுக காந்தம் போலன்னு சுந்தரமூர்த்தி சாமி பின்னாடியே ஒன்றாருன்னு இது இதில் இருக்கும். வெண்ணநல்லூர் சபையில் வழக்கீடு பண்ணும்பொழுது திருமுக காந்தம்னு சொல்லியிருப்பார். அதை அந்த காந்தத்துடைய தன்மை, காந்தத்துடைய தன்மை இந்த ஒரு ஒட்டின பொருளே ஏற்பட்டிருக்கும். அதை வச்சு சுஜாதாவுடைய விஞ்ஞான கதைகள்னு ஒரு தொகுப்பு ஒன்று இருக்குது. அது முடிஞ்சதுன்னா கிடைச்ச நேரத்தில் ஏற்கனவே வகுப்பில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சுஜாதாவுடைய விஞ்ஞான கதைகள்னு ஒரு தொகுப்பு இருக்குது. அந்த கதை பேரை நான் மறந்துட்டேன். அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 பிளாட் எதுக்கு இருக்கும். அந்த சொல்லியிருக்கேனா? வீட்டில் இருக்கா? அந்த 2 ஃப்ளாட் எதுக்கு இருக்கும். அந்த எதுக்கு இருக்கிற ஃப்ளாட்டில் உள்ள ஒரு பொண்ணு செத்து போயிருப்பா. எப்படின்னா தன்னைத்தானே ஷூட் பண்ணி செத்து போயிருப்பா. அப்படி தன்னைத்தானே ஷூட் பண்ணி செத்து போயிருப்பா. இப்படி கன்னெல்லாம் கையில் இருக்கும். செத்து போயிருப்பா. உள்பக்கம் தாப்பா போட்டிருக்கும். சொல்லியிருக்கேன் இதை. உள்பக்க தாப்பா போட்டிருக்கும். கிளாஸில் சொல்லியிருக்கேன். உள்பக்க தாப்பா போட்டிருக்கும். போலீஸ் வந்து எப்படி தோண்டி திரும்பி பார்த்தாலும் கண்டுபிடிக்கவே முடியாது இந்த கேஸ். ஏன்னா உள்பக்க தாப்பா போட்டிருக்கு. கொலை பண்ணாமல் கொலை பண்ணிட்டு உள்ள தாப்பா போட்டு வர முடியுமா? வர முடியாது. 2வது ஆனால் சரி தற்கொலை முடிவு பண்ணிடுவாங்க. அவள் போஸ்ட்மார்ட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்க அவளுடைய இதில் பொட்டுக்கோயிலில் சுட்டுருக்கிறது வந்து தூரத்துலேருந்து வந்தப்பட்ட அந்த ஒரு குண்டு வந்து அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறாங்களே. அதை போலீஸ்காரர் இருக்கிறதால கரெக்டாக சொல்ல பாருங்க. ஐயா ரிப்போர்ட் எத்தனை எழுதிருப்பீங்க? ஆமாம், எவ்வளோ பக்கத்தில் சுட்டுருக்கா இல்லை தூரத்தில் சுடப்பட்டிருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அது ஏற்பட்ட காயத்தை வைத்து. அப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு தூரத்துலேருந்து சுட்டுருக்கு அப்படின்னு வருது. தூரத்துலேருந்து சுட்டால் உள்ளே ஒருத்தர் சுட்டுட்டு வெளியில் வர முடியாது. வெளில வந்து உள்ளே தாக்கப்பட்டிருக்கு. இது பெரிய சிக்கலான ஒரு கேஸாக இருக்கும். அது அந்த ஃப்ளாட்டில் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. போலீஸ்காரர் வந்து அதுக்கு நேர் ஃப்ளாட்டில் ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருப்பார். அந்த ப்ரொஃபஸர் விசாரணை பண்ணுவோம். அவர் மேலே ஒன்றும் சந்தேகம்லாம் இருக்காது. அப்போது வந்து அவர் வீட்டை போய் சும்மா பார்க்கும்பொழுது நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த புக்ஸ்லாம் ஒரே ஒரு புக்ஸ் மட்டும் ரொம்ப ஒரு மனசை படிச்சுட்டே வருவார். அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை பற்றின ஒரு புக்ஸ் ஒன்று இருக்கும். அதையும் பார்த்துருப்பார். இதெல்லாம் சொல்லி வச்சுருப்பார் கதையில் முன்னாடியே. அப்புறம் தேடிட்டே இருக்கும்போது இந்த தாப்பால் எதுவோ சம்திங்னால அவன் தாப்பாலை டச் பண்ணும்போது போலீஸ்காரனுக்கு தாப்பாலில் காந்தத்தன்மையை ஒட்டி இருக்கும் லைட்டாக. அவனுக்கு வந்து என்னமோ ஒரு விஷயத்தினால அதில் கொஞ்சம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த பொண்ணுடைய கதவுல வெளிப்பக்கத்தில் தாப்பாலில்
இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கொஞ்சம் இருக்கிறத அவன் ஃபீல் பண்ணுவான். அப்போ தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியில் இதில் எப்படி வருது அப்படிங்கும் பொழுது அவர்கிட்டே போய் கேட்பான் தெரியாத மாதிரி. இந்த எனக்கு காந்தவியல்லாம் ரொம்ப பிடிக்கும், காந்தவியலை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்லாம் அவன் கேட்பான் அவன்கிட்ட. இந்த ப்ரொஃபஸர் ஓகே நான் சொல்கிறேன்ட்டு சொல்லுவான். எந்த பொருள் மீது நீங்கள் காந்தத்தால் தொட்டாலும் கூட அது காந்தத்துடைய தன்மை அந்த பொருள் மீது கொஞ்சம் நேரம் இருக்கும் அப்படின்னு உடனே அப்போ தான் அவன் எல்லாத்தையும் முடிச்சு போட்டு பார்க்கும் பொழுது இவன் உள்ளே போய் கொண்டு விட்டு வெளியிலேருந்து காந்தத்தினால உள்ளே இருக்கிற தாப்பால் போட்டுட்டு வந்துட்டான் உள்ள. இதுதான் கதை. அதில் அதான் அந்த நாட்டை கரெக்டாக வச்சு இந்த கண்டுபிடிப்பான் அப்படிங்கிறது மாதிரி. ஸோ அதில் திரிமுக காந்தம், காந்தத்தை டச்சான பொருள் என்ன இருக்குது, காந்தத்தன்மை ஏறி இருக்கிறது. அதுபோல் உயிரானது சிவமாகிய காந்தத்தோடு டச் ஆகும்போது காந்தத்தன்மை உயிருக்கு ஏற்படுகிறது. இதுதான் அதில் கருத்து சொல்கிறார். வலித்து இரும்பை காந்தம் வசம் செய்வான் அப்படின்னார். வசம் செய்வான் செய்து சலிப்பில் விகாரி அல்லன்தான், விகாரம் இல்லாமல் சாமி அருள் செய்வான் என்று இந்த பாட்டு நிறைவு பண்ணுகிறார். அதுதான் அடுத்தது 16வது சூத்திரத்தில் 2வது அதிகரணத்தில் 3வது பாட்டு. இப்போ கடைசியில் முத்தியில உயிர் நிற்கிறது என்று சொல்லுகிறோம். முத்தியில உயிருடைய இருப்பு எப்படி? உயிர் சுத்தமாக கெட்டு போய் சிவமாவே மாறிவிடுமா? இப்போ காந்தத்தன்மை இதுக்கு ஏற்பட்டுன்னு சொல்லியாச்சு. இரும்புக்கே என்ன இருக்கு, இப்போ காந்தன்மை ஏற்படுதுன்னு சொல்லியாச்சு. இப்போ காந்தமானது இரும்பானது காந்தமாகவே முழுசா மாறிடுமா, இல்லை காந்தத்தன்மையாகவே மாறவே மாறாதா? அது என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பேசணும். விளக்கம் புரியுதுங்களா? ஏன் அதில்னாக்க சிவமாக சுத்தமாக மாறிட்டதுன்னா உயிருடைய தன்மை இல்லாமலே போயிடும். உயிர் இல்லாமல் போனதுன்னா சத்காரியவாதத்துக்கு எதிரானது. அது உள்ளது அழியாது அப்படின்னு நம்மகிட்ட இருக்குது. இல்லது தோன்றாது, உள்ளது அழியாதுன்னு இருக்கு. அப்போ ஒரு பொருள் இருக்கணும், அதில் தன்மை மாறலாமே தவிர்த்து என்ன பண்ணக்கூடாது, அது சுத்தமாக இல்லாமலே போயிடக்கூடாது. விளக்கம் புரியுதுங்களா? அப்போ முத்தி நிலையில் உயிர் இருக்கா இல்லையா, இந்த கேள்வி தான் அதில் கேட்குறாங்க. அதுக்கான விடை தான் இந்த இதில் இருக்குது. இதுக்கு 2-3 உதாரணங்கள் மூலமாக சொல்கிறார். நசித்து ஒன்றின் உள்ளம் நசித்தலால் ஒன்றா, நசித்திலதே ஒன்றாவது இல்லை, நசித்து மலம் அப்பணைந்த உப்பின் வளம் அணைந்து உளம் அணைந்து சேயாம் கப்பின்றாம் ஈசன் கழல். அற்புதமான ஒரு வார்த்தை. சென்ற வகுப்பில் கூட ஒரு வார்த்தை நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னாலே, ரொம்ப சூப்பரான கொலோக்கியல் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை, சிவஞான போதில் யூஸ் பண்ணியிருக்க ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காது? இல்லை தேசம் இல்லை அது கேட்கலண்ணா. சென்ற வகுப்பில் இதே மாதிரி ஒரு வார்த்தை, கொலோக்கியல் வார்த்தை ஒன்றுக்கான அர்த்தம் இதில் இருக்கு, பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். இல்ல அது வந்து இதுல இங்கு உளி வாங்கி சொன்னீங்களா? எனக்கு கால வேலை. ரைட், வெரி குட் வெரி குட். உளி குத்தல் அப்படிங்கிற வார்த்தை வந்து மரம் வந்து அது வந்து இங்க உள்ளது போல தோன்றி இல்லாம இருக்கிறது அப்படிங்கிற அந்த வார்த்தையை அதுபோல இங்க வந்து கப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. மரம் நல்லா வளர்ந்துருக்குன்னா எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லுவோம்? நல்லா கப்பும் கலையுமா தழைச்சி இருக்குன்னு சொல்றோம். கப்பு அப்படின்னா கப்பும் கலையுமா இருக்குன்னு நம்ம சொல்றோம். கப்பும் கிளை அப்படின்னு அர்த்தம்னா ரெண்டுமே ஒண்ணுதான். கப்புனா கிளைன்னு அர்த்தம். அந்த கப்பை மட்டும் கழிச்சு விடு அப்படின்னு எங்க ஊரெல்லாம் பயன்படுத்துவாங்க. கப்பு இந்த இடத்துல கப்புன்னு தான் பயன்படுறது. கப்பு இன்றாம் ஈசன் கழல்னார். கொப்புன்னு மாயிருந்திருக்கலாம் வேணாம். கப்பு அப்படிங்கிறது கப்பும் கிளையும் ஒய் மாதிரி விரியுது பார்த்தீங்களா, கவைன்னு சொல்லுவோம். அதை நாங்கள் கவை, கவையடி கேழல் அப்படின்னு சீராபுராணம். சீராபுராணம்னு ஒரு இலக்கியம் இருக்கு தமிழ்ல, தெரியுமா? ஆமா ஆமா, இதுதானே அது காரைக்குடியில் கொப்புடை நாய். சீராபுராணத்துல உமர் புலவர் வந்து இந்த பன்றிய சொல்லுகிறார், கவையடி கேழல்னார். கவைனா அதோடைய இது வந்து எப்படி இருக்கா, அந்த கவை போல ரெண்டு விரிச்சுக்கிட்டு இருக்கு. பன்றியோட கால் எப்படி இருக்கும், விரிச்சுக்கிட்டு அவங்க அதெல்லாம் கவையடி கேழல்னு வர்ணிக்கிறார் அது சீராபுராணத்தில். அந்த கவைன்னா இப்படி இப்படி இருக்கிற அந்த பனங்கா வண்டியை தள்ளிட்டு போகிறதுக்கு அது கவை மாதிரி ஒன்று தயார் பண்ணி பார்த்தீங்க. அதான் கவை. அதான் கப்பு. கப்புன்னா இப்போ என்ன இருக்குது இந்த இடத்துல? ரெண்டு ஏற்பட்டுருக்கு. ரெண்டு கீழே விட்டுருங்க. இரண்டு தன்மை இருக்கு.
இல்லையா? கப்பு இன்றாம்னா அப்போ ரெண்டு இல்லை, அதான் கப்பு இன்றாம் ஈசன் கழல்னார். தனித்தன்மை இல்லை, உடனே தான் இருக்கு, ஏகத்துவம் இருக்குது, ஏகநாயகி இறை பண்ணி விட்டுல, அதான் சொன்னார். அதுக்கு மேலே சொல்கிறார் நசித்துன்னா, நசித்தல்னா என்ன? இல்லாமல் போகிறது. நசித்து ஒன்றின்னா ஆன்மா என்கின்ற தன்மை இல்லாமல் போய் ஒன்றுனதுன்னா பெருமானுடைய திருவடியில் நசித்து ஒன்றின் உள்ளம் நசித்தலால் ஆன்மா இல்லாமல் போயிடுது, அதனால ஒன்றா. அப்போ அங்கே முத்தித்தன்மை ஏற்படாது. ஆன்மான ஒரு பொருளே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறார்கள். இதை யார் அப்போ நசித்திலதில் ஒன்றாவதில்லை, ஆன்மா மாற்றத்துக்கு உட்படவே இல்லை, நசிப்பே ஏற்படவில்லை, அது தனித்தன்மையோடு தான் இருக்கிறது எப்பொழுதுமே. அப்படின்னா ரெண்டும் என்ன ஆகாது, எப்போவுமே ஒன்றாகவே ஆகாது. விளக்கம் புரியுதுங்களா? சுத்தமாகவும் மாறல, அதே சமயம் மாற்றம் இல்லாமலும் என்ன ஆகாது, முத்தி ஏற்படாது, சங்கமம் ஏற்படாது. ஆனால் இதை பற்றி மற்ற கருத்துள்ள என்ன சொல்கிறாங்க, நசித்து மலம் அப்பணைந்த உப்பு அப்படின்னா எப்படின்னாக்க, இப்போ பரிணாமவாதிகள் நிமித்த காரண பரிணாமவாதிகள் அவங்க என்ன சொல்கிறாங்க, சிவாத்வித சைவர்கள் அவங்க தான், அவங்க அடிக்கடி வராங்க இல்லையா பேசல, சிவாத்வித சைவர்கள். அவங்க என்ன செய்கிறாங்க, ஆன்மா என்கின்ற தன்மை சுத்தமாக இல்லாது போய் சிவமாகவே ஆகிவிடும் அவன் இல்லையா. அப்போ என்ன ஆகுது, ஆன்மாங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிடுது, ஒரே பொருள் தான் இருக்குது. அப்போ இல்லது தோன்றாது, உள்ளது அழியாதுங்கிற கொள்கைப்படியே தப்பாயிடுது. அவங்க கொள்கை ஆன்மா இல்லாமல் போகாது, அது இருந்துட்டு தான் இருக்கும். அடுத்து சிவ சங்கராந்தவாதி அப்படிங்கிற ஆட்கள் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, எந்த நூல்ல, திருவாசகத்தில் தானே, சங்கர் பண்ணிடுறாங்க. சிவ சங்கராந்தவாதி என்கின்ற அந்த ஆட்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த ஒரு புல் உப்பளத்து புற்பலாளம் போல அப்படின்னு அதில் சிவசங்கராந்தவாதம் அன்றைக்கு ஒரு நாள் தெரிஞ்சு கிடந்தோம்ல, அதை உப்பளத்தில் விழுந்த ஒரு புல் உப்புத்தன்மை ஏறி உப்பாவே மாறிடுறது மாதிரி, உப்புத்தன்மையோடு இருக்கிறது மாதிரி. அப்போது அது என்ன ஆகும், சடப்பொருள் அது வேணால் உப்பா ஆகும். ஆனால் உயிரானது அறிவு பொருள் என்ன ஆகாது, ஒரு தன்மையுடையதாக எத்தனையோ மாறாது. இதுக்கு ஏற்கனவே ஒரு மலம் இருக்குது, உப்புல போட்ட பலாளத்தில் தடை கிடையாது, அது உப்பா மாறுவதற்கு. ஆனால் உயிரில் சிவமாக மாறுவதற்கு தடை இருக்குது, அந்த தடை நீங்கினாதான் சிவமாக மாறும் உயிர். அதனால் அந்த கொள்கையும் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ எப்படி சார், எதுதான் உண்மையான முத்தின்னு சொல்லுகிறீங்கன்னா, அதான் சொல்லுகிறாள் அப்பணைந்த உப்புன்னார். அப்புனா தண்ணீரில் போட்ட உப்பு போல, உப்பை அள்ளி போடுறீங்க, அப்புறம் எப்படி இருக்கும் உப்பு கையில்? உப்புடைய ஸ்ட்ரக்சர் என்ன, கிறிஸ்டலைஸ்டு ஸ்ட்ரக்சர் இல்லையா, கிறிஸ்டல் சால்ட் தான் சொல்லணும், கிறிஸ்டலைஸ்டு சால்ட். கிறிஸ்டல் சால்ட் அப்படின்னா நம்ம கல் உப்புன்னு சொல்லுகிறோம் இல்லையா, அதுதான். அதை இப்போ தூள் உப்பு அரைச்சிக்கிட்டோம்னா தூள் உப்பு. உப்பை எவ்வளோ அரைச்சாலும் அது எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு, பார்க்குறதுக்கு சதுரமாக தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். இப்படித்தான் இருக்கும் உப்போடைய ஸ்ட்ரக்சர். நீ எவ்வளவு தூளாக நீ உப்பு அரைச்சாலும் ஒரு பார்ட்டிகிள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி சதுரமாக தான் இருக்கும். அதுதான் உப்புடைய ஸ்ட்ரக்சர். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் ஒரு திருமந்திரத்தில் கூட உப்புல இருக்கக்கூடிய கூர்மை போல சுவாமி இருக்காங்க, அதில் கூர் முனையாக இருக்கும் உப்பு. அதான் எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த உப்புடைய ஒரு நீங்கள் வீட்டுக்கு போனால் எடுத்து பாருங்கள், சால்ட்டு எங்கே இருக்குது, ஒரு பார்ட்டிகிள் எடுத்து பாருங்கள், சதுரமாக தான், கனசதுரம் போல தான் இருக்கும் உப்புடைய ஸ்ட்ரக்சர் அது. அப்போ உப்பு பார்க்கும்பொழுது எப்படி இருக்கீங்க, ஒரு தோற்றத்தோட ஒரு கடின வடிவம் கொண்டதாக இருக்கிறது. அதை தூக்கி தண்ணியில் போடுங்க, இந்த வடிவம் இருக்குமா? ஆனால் அதில் உப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ வடிவம் கட்டு போயிருக்கு, ஆனால் உப்புடைய தன்மை அதில் இருந்து கொண்டிருக்கிறது இல்லையா. அதுபோல் உயிரில் இருக்கக்கூடியத ஆணவம் மூலம் நீங்கிச்சு, ஆனால் உயிர் என்ன ஆகலை, இல்லாமல் போகலை. இந்த வடிவம் ஒழிவது மட்டும்தான் அப்பணைந்த உப்புக்கு உதாரணம். தண்ணியில் நீங்கள் போட்ட உப்பு என்ன ஆகுறதுப்பா, வடிவம் மட்டும் கெட்டு போனது, ஆனால் உப்பு என்ன ஆயிருக்கு, உள்ளதான் இருந்து கொண்டு தான் இருக்கு. ஆனால் ரெண்டுமே அத்வைத சம்பந்தமாக இருக்கு. உப்பு தனியா அதை பார்த்தா கண்டுபிடிக்க முடியுமா, உப்பு வேற தண்ணி வேற கண்டுபிடிக்க முடியுமா, ரெண்டு சம்பந்தமாகி போச்சு. ஆனால் உப்புலேருந்து இப்போ என்ன கெட்டு போயிருக்குப்பா, ஏதோ ஒரு தன்மை மட்டும் கெட்டு போயிருக்கு, உப்போட கூடவே இருந்த ஒரு தன்மை கெட்டு போயிடுது. அதுதான் ஆணவ மலம் கெட்டு போனது இல்லையா. அப்பணைந்த உப்புன்னர் எப்படி ஒரு உதாரணம் காமிச்சிருக்காங்க பாருங்க, எவ்வளவு சிம்பிளாக நம்ம கையில் வைத்திருக்க உதாரணத்தை வைத்து கூட எவ்வளோ பேர் உண்மை சொல்லிட்டாங்க பாருங்க. அப்பணைந்த உப்பின் உளம் அணைந்து சேடம் ஆம்னா, சேடம்னா அடிமைன்னு அர்த்தம், அடிமையாக இருக்குது. அப்போ கூட சுவாமிக்கு அடிமையாகத்தான் இருக்கும். சேடமாம் கப்பு இன்றாம் ஈசன் கழல், ஏற்கனவே சொல்லிட்டேன். கப்புனா இரண்டு கிளை, கப்பும் கிளை ரெண்டாவது வச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா. கப்பு இன்றாம் ஈசன் கழல். ஆமாம்,
கப்பு என்றாம் ஈசன் கழல். அப்போ கூட சாமிகிட்ட இல்லை, அப்போ ஏகத்துவம் தான் அங்கே இருக்குது, அங்கே இருத்துவம் கிடையாது, வீத்துவம் இல்லை. அப்போது ஒரே பொருளாக அத்துவிதமாக இருக்கும். இதுதான் ஒரே பொருளாக சாமி அந்த எப்பொழுதும் இருக்குங்கிறத அந்த நம்ம பல பாடல்களை சொல்கிறோம் இல்லையா. பன்னினில் சுவையப்பார் பழத்தினல் பன்னிடை இசை ஒப்பாரா தமிழ் ஒப்பாய், பன்னிடை தமிழ் ஒப்பாய் பழத்தினல் சுவையப்பாய் பின்னடை குறுகாவர் வெள்ளடை நீ என்றேன்னு பாடுகிறார். விண்ணிடை குறுகாவர் வெள்ளடை நீ என்றேன்னு பாடுறார். சுந்தரமூர்த்தி சுவாமியா? சுந்தரர் தானே? சுந்தரர். இப்போ திருப்படி ஆற்ற நிலை இல்லையா அதில்? ஆமாம். இப்போ உயிர் இருக்கா இல்லையா இங்கே? இருக்கு. திருப்படி ஆற்ற நிலையில் உயிர் இருக்குமா இருக்காதா? நான் அதை கேட்கல. இப்போ மறைஞ்சுனா என்ன சொல்றீங்க நீங்க? இப்போ இருக்குமா இருக்கா அது மட்டும் தான் கேள்வி. இருக்கு, ஆனா அதுக்குன்னு தனி செய்யறது. ஆமா, அதுதான் அன்னைக்கு பட உதாரணம் சொன்னான். சினிமா பார்க்க போறோம், சினிமா பார்க்கும்பொழுது நாமளும் இருக்கிறோம், சினிமாவும் காட்டக்கூடிய திரை இருக்குது, அதுலேருந்து வரக்கூடிய ஒளிகள்லாம் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நாம் ஒரு தனி பொருள், நமக்கு இதனால் ஒரு பாதிப்பும் இல்லை. இப்போ நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அழுகுறோம், அதனால் நம்ம பாதிப்பு இருக்குது. படத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது, அதுக்காக நம்ம அழுகுறோம். இப்போ அதனால் நமக்கு எதாவது பாதிப்பு இருக்கா? ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நாம் ஒரு தனி பொருள், இதனால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்கிறதெல்லாம் சுத்தமாக விட்டுடுறோம். இது வெறும் வெள்ளத்திரை மட்டும்தாங்கிறத விட்டுடுறோம். அங்கே நடிக்கிறவங்க யாரும் போய் உள்ளே இல்லவே இல்லைங்கிறது நம்ம விட்டுடுறோம். இப்போ நடிக்கிறவங்களாம் என்னைக்கோ நடித்தாங்க, அது என்னைக்கோ ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி நடித்து, பல மாதத்துக்கு முன்னாடி நடித்து, அது எடிட்டிங் டேபிளுக்கு போய் எடிட் ஆகி பாட்டு ஒரு பக்கம் தனியாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்க்ரீனில் இங்கே ஸ்க்ரீனில் ஒன்றுமே கிடையாது, இங்கேருந்து ஒளி மட்டும்தான் அடிக்குது. நாம் அதை ஒரு படமாக நாம தான் கற்பனையே பண்ணிக்கிறோம். முதல்ல திரையில் ஓடுறது உண்மையாக பேசுகிறானா? திரையில் வாயை அசைக்கிற படம் தெரியுது, அதுக்கான சவுண்டு வெளியில் ஸ்பீக்கர்லேருந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி எந்த தொடர்புமே இல்லாத ஒன்றை நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அது உண்மைன்னு நினச்சி இது எல்லாமே பொய் என்ற அறிவை நம்ம இழந்து படத்தில் உள்ள அனுபவத்தை மட்டுமே கொண்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்கோம், அல்லது சந்தோஷப்படுறோம், சிரிக்கிறோம். இது உண்டா இல்லையா? இதுதான் திருப்படி அற்ற நிலை. சாமி இருக்கார், சாமியை காட்டக்கூடிய திருவுருள் இருக்குது, அனுபவிக்கக்கூடிய நாமளும் இருக்கிறோம். ஆனால் நம்மளை மறந்து நம்ம அந்த தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை மறந்துட்டோம். திருவுருளையும் மறந்து அனுபவமாகிய சிவபெருமான் மட்டும் இருக்கிறது, அனுபவம் மட்டும் இருக்கிறது தான் திருப்படி அற்ற நிலை. இங்கே உயிர் இருக்கா இல்லையா திருப்படி அற்ற நிலையிலங்கிறது கேள்வி. உயிர் இருக்கு. உயிர் இருக்குன்னா ஏன் இல்லைன்னு சொல்ல முடியாது. உயிர் இல்லாமல் போயிட்டதுன்னா முப்பொருள் உண்மை பொய்யாயிடும். வெரி குட், வெரி குட். ஆமாம். அப்போ உயிர் இருக்கு, ஆனால் அது எந்த மாற்றத்துக்கு அடையலைனாலும் உயிருக்கு ஆணவமலம் கெட்டு போவே இல்லை, அப்போ அனுபவம் நிகழாது. அப்போது உயிரில் ஒரு பகுதி மட்டும் கெட்டு போயிருக்கு, ஏதோ ஒரு சம்திங் கெட்டு போயிருக்கு. அதுதான் அப்பணைந்த உப்புன்னார். தண்ணீரில் போட்ட உப்புல உப்புடைய கடினத்தன்மை மட்டும் நீங்கி இருக்கு, ஆனால் உப்புடைய கரிப்பு தன்மை நீங்கினதா? இல்லை. உயிருடைய குறையறிவு உயிராகிய தன்மையும் முத்தி நிலையிலேயும் இருக்குது. ஆனால் உயிரில் இருக்கக்கூடிய ஆணவமலம் மட்டும் அப்பணைந்த உப்பு போல கடினத்தன்மை நீங்கி கிடக்கு. சாமி அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. சாமி அதை அனுபவிப்பதற்கு அப்போ என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? உதவி பண்றார். வெரி ஒரு காட்டிக்கொண்டே இருக்கிறார். அந்த கண்டு காட்டலில் அப்படின்னு சொல்லி இந்த சூத்திரம் நிறைவாகிறதோட, காணும் கண்ணுக்கு காட்டு முளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண் கழல் சொல்லுமேன்னு சொல்லி நிறைவு பண்றாரு. சந்தேகம் இருக்கா? அதுல ஒரு பாட்டு இருக்கா? சரி சரி. அடுத்த பாட்டு 11, 2, 4வது பாட்டு. இப்போ எல்லாரும் இப்போ வேப்பலை வேப்பம்பூலாம் செய்கிறீங்க. நாளைக்கு கிளாஸுக்கு வரும்போது எல்லாம் உங்கள் வீட்டிலேருந்து பட்சணம் எடுத்து வந்துடணும். அதுக்காக தான் நான் அனுமதிச்சுட்டு இருக்கேன். அதை நான் இப்போ கிளாஸுக்கு வரணும், பட்சணத்தோடு வரணும். அவ்வளோ சொல்லிட்டேன். சும்மா கையை வச்சுட்டு வராதீங்க. சரி, பட்சணை கேட்டாட்டு வேப்பலை அரைச்சி கொண்டு தராதீங்க, அதுவும் பட்சணை தான்ட்டு. எல்லாரும் அதே எடுத்து என்ன பண்ணுறது போலாம். சரி, இன்னொரு பாட்டுக்கு முடிச்சிருவோம். என்ன சொல்லுகிறார்? ஆன்மாவானது எப்பொழுதுமே தன்னுடைய தன்மை கெடாமல் இருக்கிறது அப்படிங்கிறத 3 அவத்தையிலும் தொகுத்து காட்டுகிறார். கேவலம் சகல சுத்தம் 3லையும் தொகுத்து காட்டுகிறார். அவ்வளோதான். சுத்த நிலையில இப்போ விரிவாக பார்த்துட்டோம். திரும்பவும் கேவலத்தில் எப்படி இருந்தது? ஆன்மா இருந்தது. சகலத்தில் ஆன்மா இருந்தது. சுத்தத்திலே ஆன்மா இருந்தது. அவ்வளோதான். அதுதான் அந்த பாட்டுடைய கருத்து. பொன் வாழ் முன் கொன்மூவில் புக்கொடுங்கி போயகல
தன் வாளே எங்குமாம் தன்மை போல் முன்வாள் மலத்துள் மறைந்து உள்ளம் மற்ற உலகை உள்ளம் மலத்திரித்தும் செல்லும். நாலாவது வரி மட்டும் சொல்லுங்க. மலத்திரித்து தானே, மலத்து இரித்து நன்றி. செல்லும் வரத்து அப்படின்னார். என்ன சொல்கிறார்? கொன்மூனா என்ன? மேகம். பருவ கொன்மூ உரிமையின் ஒளிதுகள் குருமா குருமா மதிகுடை குலவிய குடைக்குள் செருமா உகைக்கும் சேரலன் காண்கன்னு பாடுறாரு இல்லையா? அதில் பொன்மூ அப்படின்னா மேகம்னு அர்த்தம். பொன் வாழ்முன் அப்படின்னா பொன் போன்ற ஒளி உடையவராகிய சூரியன் அவரை வந்து காலை நேரத்தில் மேகங்கள் மறைத்து வச்சுருக்கோம். நீங்கள் போய் பார்ப்பீங்க, காலையில் பீச் ஓரத்தில் இருந்தீங்கன்னாக்க சூரியன் கடல்லேருந்து எழும்புறதை நம்ம பார்க்குறோன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். நம்ம தூரத்தில் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தெரியும். கடலும் தொடுவானமும் டச்சாக இருக்கிறது மாதிரி நமக்கு தெரியும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக நமக்கு சூரியன் வருவார் பார்க்கலான்னு உள்ளேருந்து வெளியில் வருவார்னு பார்த்தா தெரியாது நமக்கு. ஏன்னா அங்கெல்லாம் மேகம் மறைச்சிருக்கு சூரியன் வர்றது. ரொம்ப தூரத்தில் மேகம் இருக்குது, நமக்கு தெரியாது. அது கிளியர் ஸ்கை போல் நம்ம தெரியும். அதனால் நம்ம மேகம் மறைச்சிட்டு தெரியாமலே சூரியனுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அப்போ அதிகால நேரத்தில் சூரியனை என்ன பண்ணியிருக்கு? மேகம் மறைச்சிருக்கு. அப்போ சூரியன் இல்லையா? சூரியன் இருக்கார். ஆனால் இப்போ என்ன மறைச்சிருக்கு? மேகம் நல்லா மறைச்சி வச்சிருக்கு. இது சுத்த நிலை, சாரி இந்த கேவல நிலை இல்லையா? கேவல நிலையில் உயிர் இருக்கும் பொழுது ஆன்மாவை ஆன்மாவெல்லாம் மறைச்சி வச்சிருந்தது. அப்புறம் ஒரு 7-8 மணி போல் அப்படியே சூரியன் அப்போ தான் வருவார். இப்போ இல்லை, இப்போ 7-8 மணிக்கு 12 மணி வேலை அடிக்குது வெயில். அது வேறு. இப்போ நான் சொல்லலை, மார்கழி மாதம் வச்சுக்கங்க இல்லையா? மார்கழி மாதம் நேரத்தில் ஒரு 7 மணி 8 மணிக்கெலாம் சூரியன் கொஞ்சம் இப்போ தான் எழுந்திருப்பார். அது கொஞ்சம் அப்படி தான் கொஞ்சம் பனி விலக வேணாமா விலக வேணாமா அப்படி இப்போ இருக்கிறது சுத்த நிலைங்க. சித்திரை மாதத்தில் சுத்த நிலை நடக்குதுன்னு வச்சுக்கிட்டே தான். ஏன்னா சுத்த நிலையில் சூரியன் நல்லா சுத்தமாக தெரிய ஆரம்பிச்சுடுவார். அப்படி இப்போ விலக வேணாமான்னு சூரியன் இருக்கிறது வந்து சகல நிலை. அப்போ உயிர் இருக்கா இல்லையா? சகல நிலையும் உயிர் இருக்குது. தன்மை கெட்டு போனதா? கெட்டு போகலை. அடுத்த ஒரு 10-11 மணிக்கு மேலே சூரியன் நல்லா தரிசனமாக ஆரம்பிச்சிருவார். பனியையே அவர் என்ன பண்ணுவார்? அவர் எழுந்ததுக்கு பிறகு பனியே இருந்து ஓட ஆரம்பிச்சிடும். மேகங்கள் விலகி ஓட ஆரம்பிச்சிடும். சுத்தமான வானத்தில் சூரியன் மட்டும் தெரிவார் இல்லையா? இப்போ சூரியன் நல்லா தெரிவார். அப்போ சூரியன் இப்போ இருக்காரா இல்லையா? இருக்கார். முன்னாடி மறைச்சிருந்தது அப்பவும் இருந்தார், மறைச்சது போலும் மறைக்காத போலும் இருந்தார், அப்பவும் இருந்தார். இப்போ சுத்தமாக எதுவுமே மறைக்காமல் இருக்கார், இப்பவும் இருக்கார். இந்த பாட்டில் ஒரு சிறப்பு இருக்குது. என்னன்னு கரெக்டாக சொல்லுங்க பாப்போம். இது வரைக்கும் இல்லாத ஒரு புதிய உதாரணம் இந்த பாட்டில் இருக்குது. கரெக்டாக கண்டுபிடி சொல்லுங்க பாப்போம். யார் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுப்போம். ஏதாவது பரிசு கொடுப்போம். இல்லை, 1 5 பதில் தான். என்ன அது பண்ணி பாட்டு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் எந்த பரிசு கொடுக்குறது? இப்போ 2வது பதில் முடிஞ்சிட்டு 2வது பதில் முடிஞ்சிட்டு. அடுத்தது 3வது பதில் முடிஞ்சிட்டு. 4வது பதில் முடிஞ்சிட்டு. 5 6 7 8 ஏகப்பட்ட பதில் சொல்லியாச்சு. கிடையாது. இல்லை, இது வரைக்கும் சூரியனை யாருக்கு உதாரணமாக காமிப்போம்? இந்த பாட்டில் யாருக்கு உதாரணம் காண்பிக்கப்பட்டிருக்கு? உயிருக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. சூரியன் இங்கே உயிருக்கு உதாரணமாக காண்பிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது வரைக்கும். ஆமாம் தானே? சூரியன் வந்தாலே நம்ம யாரை தான் உதாரணம் காமிப்போம் எப்போதுமே. சூரியன்னா யார்? சாமி தான். இந்த பாட்டில் மட்டும் என்னவா இருக்கு? சூரியனா யாரு காண்பிக்கப்பட்டிருக்கு? உயிர் காண்பிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சாமியாக மறைச்சிட்டு இருந்தது சூரிய மேகத்தை. சாமியை மேகம் மறைச்சிட்டு இருந்தா இல்லை, உயிரை தான் ஆணவமலை மறைச்சிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி முன்னாடியே இருந்தது உயிர். சுத்த நிலையிலே இருந்தது, சகல நிலையிலே இருந்தது. இப்போ கேவல நிலையிலே இருந்தது, சகல நிலையில இருந்தது, சுத்த நிலையிலையும் இப்போ உயிர் இருக்குது. அப்படி மறைச்சிருந்தது, இடையில மறைக்காமல் இருந்தது, இப்போ சுத்தமாக இருக்குது. அதான் சொல்லுகிறார், மலத்துள் மறைத்தது உள்ளம் மற்ற உலகை உள்ளம். உலகத்தில் இருக்குது, அது சகல நிலை. மலத்துள் மறைத்து இருக்குங்கிறது கேவல நிலை. மலம் திரித்துனா மலம் இல்லாமல் போகிறது. திரித்துன்னு அர்த்தம். திரிதல்னா கெட்டு போகிறதுன்னு அர்த்தம். திரிகைங்கிறோம்ல, பயிறு உளுந்து உடைக்கிறதுக்கு. பால் தெரிஞ்சிருச்சு, கெட்டு போயிடுது. அப்போ மலம் கெட்டு போகுதுன்னா மலம் திரித்து செல்லும் வரத்து. அப்போ உயிர் சுத்தமானது. 3 நிலையிலையும் உயிர் எப்படி இருக்குப்பா? உயிர் தனித்தன்மையோடு இருக்கு. உயிர் எப்பொழுது என்ன ஆகாது? 3 நிலையில அவத்தையிலையும் கெட்டே போகாது. உயிர் தனித்தன்மையோடு இருக்கும். அதனால நம்மளுடைய சத்காரியவாதத்தை நிலைநிறுத்தி இந்த சூத்திரம் நிறைவாகிறது. அவ்வளோதான்.
மற்ற உலகை உள்ளம். உள்ளம்தான் இங்க இருக்கு. உண்ணும்னு ஒன்றும் கிடையாது. உலகை உள்ளம் தான். உலகை உள்ளம் தான். சரி பாட்டு. உலகை உள்ளம் தானே பதிடுங்க. உள்ளும்னு இருக்கா? உண்ணும்னா தப்பு. உண்ணும்னா தப்பு பாட்டு. உள்ளும் அப்படிதான் இருக்கணும். உள்ளம்னு இருக்கணும்னு சொல்லப்படாது. எதை சொல்றீங்களா? அதாவதுங்க நான் பாட்டு விளக்க சொல்றேன் பாருங்க. எடுத்துக்கங்க. மலத்துள் மறைந்து உள்ளம். இது கேவலம் இல்ல. மலத்துல மறைஞ்சு உயிர் இல்லாத போல இருக்கு. மற்ற உலகைனா உலகத்துல வசிக்கும் பொழுது இந்த கருவிகரணங்கள் கொடுக்கப்பட்டது போது உள்ளம். அப்பவும் உயிர் இருக்குன்னு அர்த்தம். உயிரை குறிக்குது. அப்ப உள்ளம் உயிர் தான். அது உள்ளம்னு தான் வரணும். அதுல அந்த லைன் தான் பேசிட்டு இருக்கோம். உண்ணும்னு இருந்ததுன்னா பாடபேதம். அது மூணாவது லைன்ல இருக்கு. கடைசி வேர்டு அதுதான். உண்ணும்னு அது இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன் நான். அது உள்ளம்னு தான் இருக்கணும். அது மற்றவங்க எல்லாம் உண்ணும்னு இருக்கு. அது இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். கடைசி லைன்ல உண்ணும் இருக்கா? ஆமா. அதுக்கு மூணாவது ரெண்டாவது வேர்டு பாருங்க. உள்ளம் இருக்கு. இதுதாங்க இந்த இடத்துல நான் ரெண்டு உள்ளம் வரணும்னு சொல்றேன். அதுதான் பாட்டோட கருத்தா இருக்கு. மறைந்து உள்ளம் மற்ற உலகை உள்ளம்னு இருக்கணும்னு பாட்டுன்னு நான் சொல்றேன் கருத்து. உள்ளம் அப்படி இருந்தாதான் பாட்டு சரியா வரும். உண்ணும் அப்படின்னா உலகத்தை சரி உண்ணும்னு வச்சுக்கிட்டா கூட சரின்னு சொல்லலாம். ஏன்னா உலகத்தை அனுபவிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சகல நிலை அது. உலகத்துல இருந்து அனுபவிக்குது அப்படின்னாலும் சரி, பொருள் சரியா இருக்கு வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க உதாரணம் காட்டு எழுதி ஆனந்தராசன் ஐயா ஒரு நூல். அது அதனால அவர் உரைக்கு சரியா தான் எழுதிடுவார். பார்த்து எடுத்துருக்காரு இருக்கு. ஆனா இங்க நம்ம தர்மியாத புலவர் வந்து உள்ளம்னு தான் எழுதியிருக்காரு. இதுல எங்க அதான் பாடபேதம் ஏதோ இருக்கு. இதுல அந்த இடத்துல உள்ளம் என்ன உயிரைத்தான் அந்த இடத்துல குறிக்குது. உள்ளம்னா அனுபவம் உள்ளம். சரி பாடபேதம் நான் விசாரிக்கிறேன். எப்படி பார்த்தா என்ன சொல்றார்? கேவல நிலையில உயிர் இருக்கு, சகல நிலையில உயிர் இருக்கு. இதுதான் இதுல கருத்து. அவ்வளவு அனுபவிக்குது. அதான் அனுபவிக்குது. முகர்ச்சி. உலகை உண்ணும். சரி உண்ணும்ங்கிறதே ஃபைனல் பண்ணிடுவோம். அப்ப மறைந்து உள்ளம் மற்ற உலகை உண்ணும். சரி எனக்கு இது நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி பொருள் அதுல வரல. சரி எப்படி இருந்தாலும் சரிதான். எனக்கு என்ன அதுல கருத்து வரணும்ப்பா? கேவல நிலை சகல நிலை அதுதான் இங்க கருத்து. அது பிரச்சனை இல்லை. பலம் திரித்துங்கும் பொழுது சுத்த நிலை. அவ்வளவுதான். பலம் திரித்து செல்லும் வரத்து இப்படியாக அது இருக்கும், உயிர் இருக்கும் என்று பாடம் நிறைவு பண்ணுறார். அவ்வளவுதான். சரிதானே? அவ்வளவுதான். அடைஞ்சிருவோம் எல்லாரும் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணி கொடுக்குறோம். முத்தியெல்லாம் வழியங்கள் மோனகுரு வழியல் வார்த்தை என்ற மொழி என்பவர் வழி பிராரம்பி திருச்சி. வகுப்பு உங்களுக்கு 6 மணிக்கு ஆரம்பிப்போமா? 6 to 8 ஆரம்பிச்சிருவோமா? வழக்கம் போல வச்சிருவோமா?